ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. இன்றைய கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இன்றைய கதைக்கு போகலாம். என்ன ஆனந்தன், வேலை பிடித்திருக்கிறதா என மூர்த்தி கேட்டான். ஒரு பிரச்சனையும் இல்லை, நன்றாக தான் போகிறது. ஏதாவது ஒரு வேலை செய்து பிழைக்கத்தானே வேண்டும். ஊருக்கு வந்து வேலை இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். உன் உதவியால் இந்த வேலை கிடைத்தது என்றான் ஆனந்த். சரி, உன் மனைவி எப்படி இருக்கிறாள் என்றான் மூர்த்தி. என நம்பி வந்து விட்டாள். அவளை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய ஒரே ஆசை. இரண்டு பேரும் பேசிக்கொண்டு வேலையை செய்தார்கள். ஆனந்தனும் மூர்த்தியும் சிறுவயது முதலே நண்பர்கள். 10ஆம் வகுப்பு வரையும் இரண்டு பேரும் ஒன்றாக படித்தார்கள். கூலி வேலை செய்துதான் பிழைத்து வருகிறார்கள். ஹோல்சேல் காய்கறி மார்க்கெட்டில் இரவு லாரிகளில் வரும் காய்கறிகள் இறக்கி வைப்பதுதான் இவர்கள் வேலை. மூர்த்தி பல மாதங்களாக இந்த வேலையை செய்து வருகிறான். ஆனந்தன் இங்கே வந்து 10 நாட்கள் தான் ஆகிறது. ஒரு வாரமாக இந்த வேலையை பார்த்து வருகிறான். இதிலிருந்து வரும் வருமானம் ஓரளவு போதுமானதாக தான் இருந்தது. வாழ்க்கையை ஓட்ட இது போதும். இரவு 8 மணிக்கு ஆரம்பிக்கும் வேலை விடிய விடிய 5 மணி வரை நடக்கும். அதற்கு பிறகு வீட்டுக்கு போய் விடுவார்கள். அதாவது இரவில் வேலை, பகலில் வீடு. அன்று காலை 5 மணிக்கு வேலை நேரம் முடிந்தது. இரண்டு பேரும் நடந்தே வீட்டுக்கு சென்றார்கள். முதலில் ஆனந்தன் வீடுதான் வரும். ஆனந்தனை விட்டுவிட்டு மூர்த்தி அதிலிருந்து ஒரு 10 நிமிடம் நடந்து தன்னுடைய வீட்டுக்கு செல்வான். இது தினமும் வழக்கமாக நடைபெறும். வேலை 5 மணிக்கு முடிவடைந்தும் இரண்டு பேரும் ஒரு டீ குடித்துவிட்டு அப்படியே நடந்து வந்தார்கள். வீடு வந்து சேர மணி 6 ஆனது. ஆனந்தை அவன் வீட்டில் விட்டுவிட்டு மூர்த்தி தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி போனான். வீட்டு வாசலை அடைந்த ஆனந்த் கதவை தட்டினான். மனைவி அமுதா உடனே கதவை திறந்தாள். கதவை திறந்தவள் மெலிதாக சிரித்துவிட்டு உள்ளே சென்றாள். ஆனந்தமும் அவள் பின்னாலேயே சென்றான். அவள் நேரா அடுப்பங்கரைக்கு சென்று தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். பின்னால் சென்ற ஆனந்தன் அவளுடைய பின்பக்கமாக நின்று அவளை கட்டி அணைத்துக் கொண்டான். என்ன அமுதா, கொஞ்ச நாளா சரியாவே பேச மாட்டாய் என்கிறாய். என் மீது ஏதாவது கோபமா? நாம் 6 வருஷம் காதலித்துதான் திருமணம் செய்து கொண்டோம் என்பதை மறந்து விட்டாயா என்றான். சிச்சி, உங்க மீது நான் ஏன் கோவப்படணும்? எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டு வரீங்க. அதுவும் ராத்திரி முழுக்கம். நான் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக தானே நீங்க இப்படி உடலை வருத்தி ராத்திரி வேலை செய்யறீங்க என அமுதா சொல்லிவிட்டு திரும்பி ஆனந்தனை அணைத்துக் கொண்டாள். நீ சந்தோஷமாகத்தான் இருக்கிறாய் என்று சொல்கிறாய். ஆனால் கொஞ்ச நாட்களாக முகம் வாட்டமாகவே தெரிகிறது. சந்தோஷமா இருக்க வேண்டிய ராத்திரி பொழுதில் உன்னை தனியாக விட்டு வேலை செய்ய போய்விடுகிறேன் என்று வருத்தமா? கொஞ்ச நாள் பொறுத்துக்கொள்ள அமுதா. சீக்கிரம் பகல் பொழுதில் செய்யக்கூடிய வேலையை கண்டுபிடித்து சேர்ந்து விடுகிறேன். நீ வருத்தப்படாதே என்றான் ஆனந்தன். எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை. இரவு தூக்கம் சரியில்லாதால் அப்படி தோன்றுகிறது, வேறொன்றும் இல்லை என்று அமுதா சொன்னாலும் அவள் வார்த்தையில் உண்மை இல்லை என்று அவள் முகமே காட்டியது. ஆனந்தன் அவளை விட்டுவிட்டு அங்கிருந்த கட்டிலில் உட்கார்ந்தான். அமுதா எதையோ என்னிடம் மறைக்கிறாள். சொல்ல தயங்குகிறாள். சீக்கிரம் பகல் நேரத்தில் செய்யக்கூடிய வேலையை தேட வேண்டும். இரவு நேரங்களில் அவள் கூட இருந்தால்தான் அவள் நிம்மதியாக இருப்பாள். ஆனந்தன் குளித்துவிட்டு தயாராக இருந்தான். அமுதா ஒரு தட்டில் உப்புமா கொண்டு வந்து அவன் கையில் கொடுத்தாள். அவனும் அதை நன்றாக சாப்பிட்டு விட்டு தூங்க ஆரம்பித்தான். ராத்திரி முழுக்க வேலை செய்ததால் களைப்பில் தூங்க ஆரம்பித்தான். இது வழக்கமாக நடைபெறுவதுதான். மதியம் 2 மணி வரை நன்றாக தூங்குவான். அதற்கு பிறகுதான் அவன் கட்டிலை விட்டு எழும்புவான். இரவு 7 மணி ஆனதும் வீட்டை விட்டு கிளம்பி வேலைக்கு சென்று விடுவான். அன்றும் வழக்கம் போல் மணி 7 ஆனதும் வீட்டை விட்டு வெளியே கிளம்பினான். கொஞ்சம் தூரம் போனவன் மீண்டும் திரும்பி வீட்டுக்கு வந்தான். என்னங்க, எதுக்கு திரும்பி வந்துட்டீங்க? இன்னைக்கு லீவ் போடுறீங்களா என அமுதா எதிர்பார்ப்புடன் கேட்டாள். இல்ல இல்ல, என்னவோ தெரியல, உன்னை ஒரு தடவை பார்த்துட்டு போகலாம்னு தோணுச்சு, அதான் திரும்பி வந்தேன் என்றான் ஆனந்த். உடனே உள்ளே வந்தவனை அமுதா வீட்டின் உள்ளே இழுத்தாள். அடுத்த கணம் அவனை இறுக கட்டி பிடித்து கொண்டாள். என்ன அமுதா, இது என்ன புதுசா இருக்கு என்று சொல்லிவிட்டு அவனும் அவளை அணைத்துக் கொண்டான். 3 நிமிஷங்கள் அப்படியே அணைத்தவாறு நின்று கொண்டிருந்தார்கள். பிறகு அமுதா அவனை விட்டு விலகி சரி போயிட்டு வாங்க என்று சொல்லி வழி அனுப்பி வைத்தாள். ஆனந்தனும் அவளுக்கு டாட்டா காட்டிவிட்டு அவளை திரும்பி திருப்பி பார்த்தவாறு போனான். அமுதாவும் வாசலில் நின்றபடி அவனுக்கு டாட்டா காட்டி கொண்டிருந்தாள். என்னவோ தெரியவில்லை, அமுதாவின் செய்கை அவனுக்கு வித்தியாசமாக இருந்தது. வேகமாக நடந்து வேலை செய்யும் காய்கறி மண்டிக்கு சென்றான். அங்கு அவன் நண்பன் ஏற்கனவே வந்து வேலையை செய்ய ஆரம்பித்திருந்தான். என்ன ஆனந்தா, லேட்டா வருகிறாய்? பொண்டாட்டிய சீக்கிரம் விட்டுட்டு வர மனசு இல்லையா? ஒரு வகையில் நீ சொன்னது உண்மைதான் மூர்த்தி. அவ என்னவோ கொஞ்ச நாளா பதட்டமா இருக்கா. முகம் ரொம்ப வாட்டமா இருக்கு. கேட்டா ஒன்னும் இல்லைன்னு சொல்றா. எதையோ மறக்கிறா என்று எனக்கே தோணுது.
இப்படி இரவில் அவளை விட்டுட்டு பிரிந்து வேலை செய்வதால் அப்படி வருத்தமா இருக்கிறாளா என்று சந்தேகமா இருக்கிறது என்றான் ஆரம்பத்தில் இப்படிதாண்டா இருக்கும், பிறகு அவளுக்கும் பழகி போகும், நீ வருத்தப்படாதே என மூர்த்தி சமாதானம் சொன்னான். 2 பேரும் தொடர்ந்து விடிய விடிய வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இடையிடையே டீயையும் குடித்துக் கொண்டார்கள். காலை 5:30 மணி வரை வேலை இருந்தது. அதற்கு பிறகு இருவரும் வேலையை முடித்துக்கொண்டு வீட்டுக்கு கிளம்பி சென்றார்கள். ஆனந்தன் வீட்டை முதலில் அடைந்தார்கள். அதற்கு பிறகு மூர்த்தி தன்னுடைய வீட்டை நோக்கி நடந்து செல்ல ஆரம்பித்தான். ஆனந்தன் கதவை தட்டினான். ஆனால் உள்ளே இருந்து ஒரு சப்தமும் இல்லை. ஒருவேளை அமுதா இன்னும் தூங்குறாளோ என நினைத்து கொண்டு கதவை வேகமாக தட்டினான். கதவு திறந்து கொண்டது. அதை அவன் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. மிகவும் களைத்து போயிருந்த ஆனந்தன் தளர்ந்த நடையுடன் வீட்டுக்குள்ளே சென்றான். ஆனந்தனை விட்டுவிட்டு கொஞ்ச தூரம் நடந்து போய் கொண்டிருந்த மூர்த்திக்கு அப்போதுக்கு ஒரு பயங்கர அலறல் சத்தம் கேட்டது. அது ஆனந்தன் வீட்டுக்குள்ளிருந்து வந்தது. அது ஆனந்தனின் அடிவயிற்றிலிருந்து வெளிப்பட்ட அலறல் சத்தம். ஆனந்தின் படுபயங்கரமான அலறல் சத்தத்தை கேட்டு அப்படியே அதிர்ந்து நின்றான் மூர்த்தி. உடனே என்னவோ ஏதோ என்று திரும்பி ஓடி வந்தான். வீட்டுக்குள் நுழைந்த மூர்த்திக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. அங்கே அவன் கண்ட காட்சி அவனை கதி கலங்க வைத்தது. வீட்டுக்குள்ளே ஆனந்தின் மனைவி அமுதா தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தாள். தூக்கி தொங்கிக் கொண்டிருந்த உயிரற்ற மனைவி அமுதாவின் காலை பிடித்து கட்டி அணைத்தவாறு அழுது கொண்டிருந்தான் ஆனந்தன். ஒரு கணம் திடுக்கிட்டு நின்ற மூர்த்தி சுதாரித்துக் கொண்டு ஓடி சென்று ஆனந்தனை பிடித்து இழுத்தான். ஆனால் அவனும் தன் மனைவியின் கால்களை விடாமல் பிடித்து கூக்குரலிட்டு அழுது கொண்டிருந்தான். ஒரு வழியாக ஆனந்தின் கைகளை தொங்கிக் கொண்டிருந்த அமுதாவின் கால்களிலிருந்து பிரித்தெடுத்து அவனை தனியாக உட்கார வைத்தான். ஆனந்தன் கத்திய கத்தலில் சுற்றியிருந்த அண்டை வீட்டுக்காரர்கள் அனைவரும் ஓடி வந்து பார்த்தார்கள். ஆனந்த் தன் தலையிலேயே கைகளை வைத்து அடித்தவாறு கத்தி கதறினான். எல்லோரும் சுற்றி இருந்து வேடிக்கை பார்த்தார்கள். ஆளுக்கு ஒவ்வொரு சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். ஆனால் மூர்த்தி ஆனந்தனை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் கண்களிலிருந்து கண்ணீர் ஆராய் பெருகி வழிந்து கொண்டிருந்தது. இப்படி சொல்லிக் கொள்ளாமல் என்னை ஏமாற்றிவிட்டு போய்விட்டியே, இதற்காகவா என் பெற்றோரின் பேச்சை கூட கேட்காமல் உன்னை காதலித்து கல்யாணம் செய்து கொண்டேன். கடைசியில் என்னை இப்படி அனாதையா விட்டுட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்தது? எனக்கு இப்போ உன்னை விட்டா வேற யாரும் இல்லையே பாவி மகளே என ஆனந்தன் அழுது கொண்டே சொன்னான். தன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைக்க கூட அவனுக்கு தோணவில்லை. ஆனந்தா, அமைதியாயிரு, அழாதே. உன் நிலைமைய பார்த்தா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இந்த ஊருக்கு மீண்டும் வந்த பிறகு நீ இன்னும் நன்றாக வாழ்வாய் என்று நினைத்தேன். கடைசியில் விதி இப்படி ஓரவஞ்சனுடன் உன் வாழ்க்கையில் விளையாடிவிட்டது. உன்னை எப்படி சமாதானப்படுத்துவது என்று எனக்கு புரியவில்லை. மனதை தேற்றிக்கொள் என மூர்த்தி ஆறுதல் கூறினான். இவ்வளவு நாள் நல்லாதான் இருந்தாள் அமுதா. என்னிடம் சந்தோஷமா தான் நடந்து கொண்டாள். எதுக்காக இப்படி தன் உயிரை மாய்த்து கொண்டாள் என்று எனக்கு கொஞ்சமும் தெரியவில்லை என அழுது புலம்பினான் ஆனந்தன். மூர்த்தி தொடர்ந்து அவனிடம் பேசி சமாதானப்படுத்திக் கொண்டு இருந்தான். ஆனால் ஆனந்தன் எதையும் கேட்கும் நிலைமையில் இல்லை. தரையில் புரண்டு அழுதான். 1/2 மணி நேரத்தில் அந்த வீட்டுக்கு போலீஸ் வந்தது. யாரோ போன் செய்திருப்பார்கள் போல. போலீஸ் வந்து அமுதாவின் பாடியை கீழே இறக்கினார்கள். அமுதா ஒரு நீளமான கயிற்றில் விட்டத்தில் தூக்கு போட்டு இறந்திருந்தாள். கண்கள் திறந்த வண்ணம் இருந்தன. கழுத்தில் கயிறு இறுகிய தடம் கருப்பாக மாறி இருந்தது. போலீசுடன் வந்த டாக்டர்கள் இந்த பெண் இறந்து 6 மணி நேரம் ஆகியிருக்கும் என்று சொன்னார்கள். அதாவது இரவு 12 மணிக்கு தூக்கு போட்டு செத்திருக்கிறாள். காலையில் 6 மணிக்கு மேல்தான் இது தெரிய வந்திருக்கிறது. அமுதாவின் உடம்பை ஆம்புலன்ஸில் ஏற்றுக்கொண்டு விரைந்தது டாக்டர்கள் டீம். அதைத் தொடர்ந்து போலீஸ் விசாரணையை ஆரம்பித்தார்கள். அமுதா எதற்காக தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டாள் காரணத்தை அறிய போலீசார் பலரிடம் விசாரித்தார்கள். போலீசார் ஒருவரையும் விடாமல் அனைவரையும் விசாரித்தார்கள். முதலில் ஆனந்தின் பக்கத்து வீட்டுக்காரிடம் விசாரித்தார்கள். அதிலிருந்து போலீசாருக்கு கிடைத்த விஷயம், ஆனந்தனும் அவன் மனைவி அமுதாவும் அந்த வீட்டுக்கு வந்து 10 நாள் தான் ஆகிறது. இருவரும் ரொம்ப சந்தோஷமான அந்யோன்யமானதான் இருந்தார்கள். 2 பேருக்கும் இடையே ஒரு சண்டையும் சச்சரவும் கிடையாது என்று எல்லோரும் சொன்னார்கள். அப்போது அவள் தற்கொலைக்கு கணவன் காரணம் இல்லை என்று தெரிந்துவிட்டது. 6 மாதங்களுக்கு முன்பு செவல்குளம் என்ற இதே ஊரில் ஆனந்தன் அவன் தன் பெற்றோருடன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஒரு தங்கை ஒரு தம்பி இருந்தார்கள். தம்பி பெயர் வசந்தன். இவருடைய அப்பா குருநாதன், அம்மா மங்களவல்லி. அப்பா கொஞ்சம் முரடனாக ஆஜான பாகுவான உருவத்தை கொண்டவர், எதற்கும் பயப்படாதவர். அம்மா அப்பாவுக்கு அடங்கி வாழ்ந்து கொண்டிருந்தார். நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அந்த குடும்பத்தில் அப்பாவின் ஆதிக்கம்தான் மேலோங்கி இருந்தது. முதலில் தன் மகளுக்கும் நல்ல இடத்தில் கல்யாணம் செய்து முடித்து விட்டார் அப்பா. அடுத்தது தன் மூத்த மகன் ஆனந்தனுக்கும் நல்ல இடத்தில் பெண் தேடி கொண்டிருந்தார். ஆனந்தன் 10வது வரையே படித்திருந்தான். 25 வயது ஆகிவிட்டது. தம்பி வசந்தனுக்கு இவனை விட 3 வயது குறைவு.
ஆனந்தன் 10 வரையே படித்திருந்தான். அதனால் வேலைக்கு போகாமல் அவன் குடும்பத்தாருக்கு சொந்தமான நிலப்புலன்களை பார்த்து கொண்டிருந்தான். தம்பி வசந்தனோ காலேஜ் முடித்து வேலை தேடி கொண்டிருந்தான். அன்று சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்கும். ஆனந்தனின் அப்பா அவனை கூப்பிட்டார். டே ஆனந்தா, உனக்கு 25 வயது ஆகிறது. உனக்கு சீக்கிரம் கல்யாணம் முடித்து விடலாம் என்று இருக்கிறேன். நாளைக்கு நாம் எல்லோரும் உனக்காக ஒரு பெண் பார்க்க போகிறோம். நீ தயாரா இரு என்றார் அவரது அப்பா. அப்பா, எனக்கு இப்பொழுது கல்யாணம் வேண்டாம், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றான். அதெல்லாம் முடியாது. நீ இப்பொழுது ஒரு கல்யாணம் செய்தே ஆக வேண்டும். உன் அம்மாவுக்கு உடம்பு முடியாம எல்லா வீட்டு வேலையும் செய்ய முடியல. வீட்டுக்கு ஒரு மருமகள் கட்டாயம் வேண்டும். அம்மாவுக்கு ஒத்தாசையா இருப்பாள் என அப்பா மறுத்து பேசினார். அதற்கு மேல் ஆனந்தனுக்கு அப்பாவை எதிர்த்து பேச துணிவில்லை. பேசாமல் அப்படியே நின்று விட்டான். அப்பாவும் போய்விட்டார். அதற்கு பிறகு ஆனந்தன் தன் அம்மாவிடம் சென்று, அம்மா, நான் ஒரு பெண்ணை 6 வருஷமா காதலித்து வருகிறேன். அவளைதான் கல்யாணம் கட்ட வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறேன். அவள் மிக நல்ல பெண். என் மேல் உயிரையே வைத்திருக்கிறாள். அதை கேட்ட அம்மா அதிர்ச்சி அடைந்தாள். டே, உன் அப்பாவின் குணம் தெரிந்த பிறகும் நீ இப்படி செய்யலாமா? அவர் என்ன சொல்ல போகிறாரோ தெரியல. நீயே ஏன் அப்பாடம் நேரடியா பேசக்கூடாது? அப்பா தான் முடிவெடுப்பார் என்று உனக்கு தெரியாதா என்ன என அம்மா சொல்லி பார்த்தாள். தெரியும் அம்மா, நான் காதலிக்கும் பெண் நம்ம சமூகத்தை சேர்ந்தவள் இல்லை. நம்மை விட குறைந்த ஜாதியாக கருதப்படுபவள். மேலும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவள். அப்பா இதற்கு நிச்சயம் சம்மதிக்க மாட்டார். நீங்களே அப்பாவிடம் பேசி எனக்கு சம்மதம் வாங்கி தர வேண்டும் என்று ஆனந்தன் கெஞ்சினான். என்னது, கீழ் ஜாதி பெண்ணா? எப்படிடா அப்படி ஒரு பெண்ணை நீ காதலிச்ச? அப்பா நிச்சயம் ஒத்துக்கொள்ள மாட்டார் என அம்மா பதட்டப்பட்டாள். எந்த ஜாதியா இருந்தால் என்ன அம்மா, அவளும் பெண் தானே. பிளீஸ், எனக்காக அப்பா கூட பேசுமா என்றான். சரி, சொல்லி பாக்குறேன். பேயாட்ட ஆடுவார், என்ன ஆக போகிறதோ என்றாள் அவளது அம்மா. அதற்கு பிறகு ஆனந்தம் வெளியே தன் விவசாய வேலைகளை பார்க்க போய்விட்டான். சாயங்காலம் 5 மணி அளவில் திரும்பி வந்தான். வீட்டு வாசலில் ஆனந்தின் அப்பா கண்கள் சிவக்க கோபத்துடன் நின்று கொண்டிருந்தார். அவன் வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்ததுதான் தாமதம். அங்கே தயாராக நின்றிருந்த அவனுடைய அப்பா அவனுடைய சட்டையை பிடித்து இழுத்து கன்னத்தில் மாறி மாறி அறைந்தார். ஆனந்தன் கதி கலங்கி போனான். ஏண்டா நாயே, அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா நீ? உனக்கு காதல் ஒரு கேடா? படிக்காத முட்டாள். ஒரு வேலையை தேடிக்க துப்பு இல்ல, உனக்கு காதல் ஒரு கேடா? அதுவும் கீழ்ச்சாதி பெண்ண காதலிக்கிறார். எவடா அவன்? அப்பா கோபத்தில் கத்தினார். ஆனந்தன் அடி வாங்கிய கன்னத்தை தடவி கொண்டே, அப்பா, அவ ரொம்ப நல்ல பெண், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். என்னை ரொம்ப நம்பி இருக்கா. நான் அவளைதான் கல்யாணம் பண்ணுவேன்னு அவளை பற்றி சொன்னான். அடைச்சி நாசமா போறவனே, போய் போய் அந்த பிச்சைக்காரிய லவ் பண்ணிட்டு இருக்க. எனக்கு தெரியும் அந்த புறம்போக்கு நாய. சொத்து பத்து கொஞ்சமும் இல்லாதவள். அம்மா அப்பா இல்லாத அனாத பயப்புள்ள. என்னத்தை கட்டி உன்னை மயக்கினாலும் கேடு கெட்டவள். மேலும் அசிங்க அசிங்கமாக அந்த பெண்ணை திட்டினார். அப்பா, அவளை பற்றி அப்படி தப்பா பேசாதீங்க. அவள் ரொம்ப ஒழுக்கமான பெண். ஆனந்தன் சொல்லி முடிக்கும் முன் அப்பா அவனை மீண்டும் கன்னத்தில் அறைந்தார். டே, வாய் பேசாத. அவள் நல்லவளோ கெட்டவளோ நம்ம குடும்பத்துக்கு கொஞ்சமும் பொருத்தம் இல்லாதவள். கீழ் ஜாதி. அவளை மருமகளாக்கினால் நமக்குத்தான் அவமானம். நம்மை நம் சமூகத்தில் இருந்தே ஒதுக்கி வைத்து விடுவார்கள். நீ பேசாமல் அவளை மறந்து விடு. நான் கை காட்டிய பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு ஒழுங்காக வீட்டோடு அடங்கி இரு. இல்லை என்றால் உன்னை மகன் என்று கூட பார்க்க மாட்டேன். உன்னை கொன்று விடுவேன். ஜாக்கிரதை என சொல்லிவிட்டு கையில் இருந்த டவலை உதறிக்கொண்டு வெளியே போனார். ஆனந்தன் கலங்கிய கண்களுடன் அங்கே நின்று கொண்டிருந்தான். என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டே இருந்தான். அவனால் அமுதா இல்லாத ஒரு வாழ்க்கையை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. 6 வருஷமாக காதலித்து வரும் ஒரு பெண்ணை கைவிடுவது என்பது ஒரு காலமும் நடக்காது. என்னை மட்டும் முழுவதுமாக நம்பி இருக்கிற அமுதாவை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். அவள்தான் என் வாழ்க்கை. ஆரம்பத்தில் அமுதாவும் நம்முடைய காதல் பெரிய ஜாதி பிரச்சனை உண்டாக்கும் என்று ஆனந்திடம் சொல்லி பார்த்தாள். ஆனால் ஆனந்தின் உறுதியான ஆழமான காதலாலும் அவருடைய நம்பிக்கையான பேச்சாலும் கடைசியில் சம்மதித்து விட்டாள். 6 வருஷமாக ஆனந்தனுக்காக காத்து கொண்டிருக்கிறாள். அன்று இரவு மணி 12 இருக்கும். ஆனந்தன் வீட்டில் எல்லாரும் ஆழ்ந்த துக்கத்தில் இருந்தார்கள். ஆனந்தன் உறங்காமல் விழித்துக் கொண்டு இருந்தான். ஏற்கனவே வீட்டில் யாருக்கும் தெரியாமல் தன் துணிகளை எடுத்து ஒரு பையில் வைத்திருந்தான். மெதுவாக அதை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினான். மெதுவாக பூனை போல் நடந்து ஊருக்கு கடைசியில் இருக்கும் அமுதாவின் வீட்டை அடைந்தான். அங்கே அமுதாவும் அவள் சித்தியும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். வீட்டு கதவை மெதுவாக தட்டியதும் 2 பேரும் எழும்பி வந்தார்கள். ஆனந்தன் ஏற்கனவே அமுதாவிடம் சொல்லியிருந்தான். அவளும் ஒரு பையில் தன் உடைகளை எடுத்து வைத்துக் கொண்டு ரெடியாகத்தான் இருந்தாள். அழுது கொண்டிருந்த சித்தியிடம் விடை பெற்றுக் கொண்டு 2 பேரும் வீட்டை விட்டு ஓடினார்கள்.
இந்த ஊரில் இருந்தால் ஜாதி வெறி பிடித்த அப்பா நம்மை தேடி பிடித்து கொஞ்சி விடுவார் என்று அவர்களுக்கு தெரியும். அங்கிருந்து 2 கிலோமீட்டர் நடந்து மெயின் ரோட்டுக்கு வந்தார்கள். அங்கு வந்து கொண்டிருந்த ஒரு தொலைதூர பஸ்ஸை நிறுத்தி ஏறிக்கொண்டார்கள். கண்காணாத வேறொரு தூரமான ஊரை சென்று அடைந்தார்கள். மறுநாள் காலை கட்டிலை விட்டு எழும்பிய ஆனந்தின் அப்பா விஷயம் அறிந்து கோபத்தின் உச்சிக்கே சென்றார். வெறியுடன் வெளியே கிளம்பினார். முதலில் அமுதாவின் சித்தி வீட்டுக்கு சென்றார். அந்த பெண்ணை மிகவும் அசிங்கமாக கெட்ட வார்த்தைகளை கொண்டு திட்டி தீர்த்தார். அந்த அபலை பெண்ணுக்கு அழுவதை தவிர வேறு ஒன்றும் தெரியவில்லை. அந்த சித்திக்கும் இவர்கள் எங்கே போனார்கள் என்று தெரியாது. அவர்கள் சொல்லவும் இல்லை. ஆனால் அப்பா குருநாதனுக்கும் கோபத்தை அடக்க முடியவில்லை. மகனை வெறி பிடித்தவன் போல் எல்லா இடங்களையும் தேடினார். சுற்றியிருந்த அத்தனை ஊர்களிலும் போய் தேடி பார்த்தார். கடைசி வரை மகனை கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்படி குருநாதனின் மகன் கீழ்ஜாதி பெண்ணை அழைத்துக் கொண்டு ஊரை விட்டு ஓடியதில் அந்த சமூகத்தில் ஒரு கூட்டம் கூடி குருநாதனை எச்சரித்தார்கள். உன் பையன் கீழ்ஜாதி பெண்ணை கூட்டிக்கிட்டு ஓடி போய் கல்யாணம் செய்து கொண்டு விட்டான். இது நம் சமூகத்திற்கு அவமானம். இனி நாங்கள் உங்களை ஒதுக்கி வைக்கிறோம். நம்முடைய சமூகம் சம்பந்தப்பட்ட எந்த கோயிலுக்கும் நீங்க வரக்கூடாது. எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளக்கூடாது. நம் சமூகத்திலிருந்து உன்னை ஒதுக்கி வைக்கிறோம் என்று சொன்னார் அந்த சமூக தலைவர் முத்துசாமி. அவர் சொன்னால் சொன்னதுதான். அவமானத்தால் பூனி குறுகி குருநாதன் தன் வீட்டை அடைந்தார். வெளியே எங்கேயும் தலை காட்ட முடியவில்லை. கடைசியில் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று அமைதியாக இருந்தார். ஆனால் உள்ளுக்குள் கோபம் பொங்கிக் கொண்டு இருந்தது. தமிழ்நாட்டில் ஒரு ஓரத்தில் இன்னொரு ஊரில் குடியேறிய ஆனந்தன் தன் மனைவியை நன்றாக கண் கலங்காமல் பார்த்து கொண்டான். அவள் மேல் அளவு கடந்த பாசம் வைத்திருந்தான். கூலி வேலை செய்து அவளை காப்பாற்றி வந்தான். இருவரும் கிடைத்ததை வைத்துக் கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். 6 மாதங்கள் கடந்து போயின. ஆனந்தனுக்கு தன்னுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும் போல் இருந்தது. ஆனால் அப்பா இப்பொழுதும் கோமா இருப்பாரே என்று பயந்து இருந்தான். கைப்பட ஒரு லெட்டர் எழுதி தன் அம்மாவுக்கு அனுப்பினான். அதில், அம்மா, நான் உங்களை விட்டு பிரிந்து மிகவும் மன கஷ்டம் படுகிறேன். உன்னை பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது. நான் மீண்டும் நம் ஊருக்கே வந்துவிடலாம் என்று இருக்கிறேன். நீங்கள் தயவு செய்து என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். என் மனைவியும் நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் என்று எழுதி அனுப்பினான். இந்த கடிதத்தை பார்த்த அம்மா ஆனந்துக்காக கண்ணீர் விட்டார். உடனே பதிலுக்கு தன் மகனுக்கு ஒரு கடிதம் எழுப்பி, நீ தயவு செய்து உன் மனைவியோட திரும்பி வாடா. நீங்க திரும்பி வருவது எனக்கு மிகவும் சந்தோஷம். அப்பாவிடம் நான் பேசிக் கொள்கிறேன். அவர் இப்பொழுது கொஞ்சம் அமைதியாகத்தான் இருக்கிறார். அதனால் நீ உடனே புறப்பட்டு வா என்று பதில் கடிதம் அனுப்பியிருந்தார். பதில் கடிதம் கிடைத்த ஆனந்தன் அதை படித்து பார்த்து மிகவும் சந்தோஷம் அடைந்தான். உடனே தன் மனைவி அழைத்துக் கொண்டு சொந்த ஊரான செவல் குளத்தை வந்து அடைந்தான். தன் சொந்த வீட்டுக்கு சந்தோஷத்துடன் தன் காதல் மனைவியுடன் வந்தான். அவன் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் நடந்ததோ வேறு. அங்கு அவனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. வீட்டு வாசலில் அவன் அப்பா குருநாதன் வாசலை மறைத்துக் கொண்டு கோபத்துடன் நின்று கொண்டிருந்தார். அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள். எனக்கு உங்களை எல்லாம் பிரிந்து வாழ முடியவில்லை. தயவு செய்து எங்கள் 2 பேரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க என்றான் ஆனந்தன். வந்தான் முன்னால் நின்றவனை மகன் என்று பாராமல் அவன் மனைவி முன்னாடியே ஆனந்தின் அப்பா ஆனந்தனை கோபத்துடன் அவன் கன்னத்தில் மாறி மாறி அடித்தார். மாமா, அவரை அடிக்காதீங்க. எங்களை மன்னிச்சு வாழ விடுங்க மாமா. என் பேர் உள்ள கோபத்தை அவர் மேல காட்டாதீங்க. அமுதவள்ளி ஆனந்தின் அப்பா குருநாதனின் காலில் விழுந்து மன்றாடினாள். ஆனால் அவரோ தன் காலை பிடித்த தன் மருமகளை காலால் எட்டி மிதித்து உதைத்தார். உடனே ஆனந்தன் ஓடி வந்து தன் மனைவி அமுதவள்ளியை தூக்கி பின்னால் அழைத்து சென்றான். குருநாதன் அமுதவள்ளியை கோபத்துடன் பார்த்து, சி, நீ என்ன மாமா என்று கூப்பிடாதே. உனக்கு அந்த அருகதை கிடையாது. கேவலம் நீ ஒரு கீழ் ஜாதி பெண். நீ எங்களுக்கு அடிமையாகத்தான் வாழ வேண்டுமே தவிர மருமகளா வருவதற்கு உனக்கு ஒரு அருகதையும் கிடையாது. என் முன்னால் நிக்காதே, போய்விடு என குருநாதன் வெறுப்புடன் பேசினார். அப்புறம் மகனை பார்த்து, நீ எனக்கு மகனா பிறப்பதற்கு நான் அவமானப்படுகிறேன். இந்த அனாதையை கல்யாணம் கட்டிக்கொண்டு ஓடி போனதுல என்னை இந்த ஊர்லயே என்னை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். நீ இந்த வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்காதே. அதுவும் இந்த கேடு கட்டவளை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறாய். உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது என குருநாதன் வாயிலிருந்து வார்த்தைகள் அக்னி ஜுவாலையாக வெளிவந்தது. அப்பா, இப்படியெல்லாம் பேசாதீங்க. என்ன இருந்தாலும் இவள் தான் உங்க மருமகள். நான் உங்கள் மகன். என்னை மன்னிச்சு ஏத்துக்கோங்க என ஆனந்தன் கதறினான். உன்னை மன்னிப்பது என்பது இந்த ஜென்மத்தில் நடக்காது. இந்த வீட்டில் உனக்கு ஒரு ஊசி மூளை அளவு கூட இடம் கிடையாது. உனக்கு வேறொரு வீட்டை உங்க அம்மா பார்த்து வைத்திருக்கிறாளாம். அங்க போய் இருந்துக்கொள். அங்கே நீ வாழ்ந்தாலும் சரி, கெட்டு குட்டி சோறானாலும் சரி, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த வீட்டு பக்கம் எட்டி பார்க்காத. எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கல. எனக்கு அருவருப்பா இருக்கிறது. இங்கிருந்து கிளம்பி போங்க என்றார் குருநாதன். அதற்கு மேல் ஆனந்தன் அங்கே நிற்காமல் தன் மனைவி அமுதவள்ளியை கூட்டிக் கொண்டு தன் அம்மா தனக்காக பார்த்து வைத்திருந்த வீட்டில் போய் குடியேறினான்.
வீட்டுக்குள்ளே போன அவனுடைய மனைவி அமுதவள்ளி அழுது கொண்டிருந்தாள். என்னால் தானே உங்களுக்கு இந்த அவமானம், என்னை கொஞ்சி விடுங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு விமோச்சனம். நீங்களும் உங்கள் குடும்பமும் நிம்மதியாக வாழலாம். எல்லாவற்றையும் நான் கெடுத்து விட்டேன். என்னால் கல்யாணம் செய்து உங்கள் சமுதாயத்தையே எதிர்த்து நிற்கிறீர்கள் என அமுதவள்ளி சொல்ல, அமுதா, கவலைப்படாத. நான் உன்னை மிகவும் விருப்பப்பட்டுதான் கல்யாணம் பண்ணிக்கொண்டேன். நான் சாகும் வரை நான் உன் கூட தான் இருப்பேன். உன்னை நன்றாக வாழ வைக்க வேண்டும். அதுதான் என் கடமை. நீ சந்தோஷமா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நானும் சந்தோஷமா இருப்பேன். நீ அழாத அமுதா. ஆனந்தன் தன் மனைவியை சமாதானப்படுத்தி அவள் கண்ணீரை துடைத்து அணைத்துக் கொண்டான். அதற்கு பிறகு ஆனந்தன் அந்த ஊரில் கூலி வேலை செய்து தன் மனைவியை காப்பாற்றினான். பிறகு தன் நண்பன் மூர்த்தி மூலம் காய்கறி சந்தையில் அவனுக்கு வேலை கிடைத்தது. இந்த சமயத்தில் தான் இந்த அசம்பாவிதம் நடந்து முடிந்தது. போலீசார் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் அக்கம் பக்கத்திலும் ஆனந்திடம் கேட்டு விசாரித்துக் கொண்டார்கள். கடைசியில் இது குடும்ப பிரச்சனை, இந்த பெண்ணு கவலையால் அவமானப்பட்டு தற்கொலை செய்து கொண்டாள் என்றே தோன்றுகிறது. எனவே இது ஒரு சாதாரண தற்கொலை கேஸ் என்று போலீசார் முடித்துக் கொண்டு கிளம்பிவிட்டனர். மறுநாள் அமுதவளியின் இறந்த உடலை ஆஸ்பத்திரியிலிருந்து திருப்பி கிடைக்க பெற்றோர்கள் ஈமக்கிரியை செய்ய ஆனந்தின் நண்பன் மூர்த்தி அவனுக்கு உதவி பண்ணினான். ஆனந்தின் வீட்டிலிருந்து யாரும் வரவில்லை. மிகுந்த கவலையுடன் தனியாகவே எல்லா வேலையும் செய்து கொண்டிருந்தான். கடைசியில் அமுதாவின் உடலை சுடுகாட்டுக்கு கொண்டு சென்று எரித்தார்கள். அவளை இடுகாட்டில் புதைக்க முடியாது. அந்த ஊரில் அகால மரணம் அடைந்தால் எரியூட்டி தான் ஈமக்கிரியை செய்ய வேண்டும். ஆனந்தன் தன் நண்பன் மூர்த்தி உதவியுடன் மேலும் சிலர் உதவியுடன் தன் மனைவியின் இறந்த உடலை எடுத்துக்கொண்டு சுடுகாட்டிற்கு கொண்டு சென்றார். அங்கிருந்த எரியூட்டுபவர் உடலை வாங்கி கொண்டார். மூர்த்தியும் சுடுகாட்டிற்கு உள்ளே சென்று எல்லா உதவிகளையும் செய்து கொடுத்தார். எனவே ஆனந்தன் தன் மனைவியின் உடம்புக்கு கொள்ளி வைத்துவிட்டு அதற்கு பிறகு எல்லா காரியங்களையும் முடித்துவிட்டு வெளியே வந்தான். எரியூட்டுபவருக்கு அமுதவளியின் இறந்த உடலை கட்டைகளின் மேல் வைத்து எரிக்கத் தொடங்கினார். எரியூட்டுபவர் அன்று தன் 6 வயது குழந்தையையும் கூட்டிக் கொண்டு வந்திருந்தார். அவருடைய மனைவி சுகம் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருந்ததால் குழந்தையை கூட்டி வர வேண்டியதாயிற்று. சாயங்காலம் 6 மணிக்கு உடம்பை எரிக்கத் தொடங்கினார். எப்படியும் எரிந்து முடிய 4-5 மணி நேரம் ஆகலாம். எனவே எரியூட்டுபவர் இறத்த உடலுக்கு தீ மூட்டி விட்டு கொஞ்ச தூரம் தள்ளி தன் குழந்தையுடன் உட்கார்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார். 2 மணி நேரம் பிணம் எரிந்த பிறகு ஒரு கெட்ட நாற்றம் வீசியது. அது இருந்து கொண்டிருந்த பிணத்தில் இருந்துதான் வருகிறது என்று அவருக்கு தெரியும். அதனால் அது சட்டை செய்யாமல் அப்படியே குழந்தையுடன் விளையாடி கொண்டிருந்தார். அப்போது அந்த குழந்தை திடீரென்று தான் அப்பாவை கூப்பிட்டு, அப்பா அங்க பாருங்க என்று சொல்லிவிட்டு பிணம் எரியும் இடத்தை கை காட்டி காண்பித்தது. அங்கே பார்த்த அந்த குழந்தையின் அப்பா அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றார். தன்னுடைய 6 வயது குழந்தை கை காட்டிய இடத்தை பார்த்தவருக்கு அதிர்ச்சி. குழந்தை சொன்னது போல் அங்கே ஒரு பெண் நின்று கொண்டிருப்பது போல் தெரிந்தது. உடனே தன் கண்களை கசக்கிக் கொண்டு மீண்டும் பார்த்தான். அப்பொழுது இருந்து கொண்டிருந்த பிரேதம் எழுப்பி உட்கார்ந்து இருந்ததை போல் இருந்தது. அதை பார்த்ததும் அவர் அதிர்ச்சி அடையவில்லை. இது சாதாரணமா நடப்பதுதான். இறந்த உடம்பை எரிக்கும் பொழுது எலும்புகள் முறுக்கிக் கொண்டு பிணம் இப்படி எழும்பி உட்காருவது போல் இருப்பது வழக்கம்தான். உடனே அவர் எழும்பி போய் அந்த பிணத்தை தன் கையிலிருந்த கம்பால் அழுத்தி படுக்க வைத்தார். மீண்டும் திரும்பி வந்து தன் குழந்தையின் அருகில் வந்து உட்கார்ந்தார். ஒரு 10 நிமிஷம் சென்றிருக்கும். பிணவாடை படிப்படியாக கூடியது. அப்ப பக்கத்தில் இருந்த குழந்தை மீண்டும் தன் அப்பாவை பார்த்து, அப்பா, அக்கா மீண்டும் வந்திருக்கார், அங்க நின்னுட்டு இருக்கா பாருங்க என்று கை காட்டியது. பக்கவாட்டில் இருந்து பீடி புகைத்துக் கொண்டிருந்தவர் அவர் சலிப்புடன் குழந்தையை தட்டி கொடுத்து விட்டு அங்கே பார்த்தார். இப்பொழுது அங்கே பார்த்தவருக்கு உண்மையிலே அதிர்ச்சி காத்திருந்தது. எரிந்து கொண்டிருந்த பிணத்தின் அருகில் ஒரு பெண் நின்று கொண்டிருப்பது அவருக்கு நன்றாக தெரிந்தது. கண்களை நன்றாக கசக்கிக் கொண்டு மீண்டும் பார்த்தார். குழந்தை சொன்னது உண்மைதான். அவர் கண்டதும் உண்மைதான். அங்கே ஒரு பெண் வெள்ளை சேலை உடித்துக் கொண்டு எரிந்து கொண்டிருந்த அமுதவள்ளியின் பிணத்தையே அதன் அருகில் நின்று கொண்டு பார்த்து கொண்டிருந்தாள். அது அந்த எரிந்து கொண்டிருந்த பிணத்தை பார்த்து அழுது கொண்டிருந்தது. அதை பார்த்து துணுக்குற்ற அவர் குழந்தை பயந்து விடக்கூடாது என்று நினைத்து இனி எங்கே இருப்பது நல்லதல்ல என்று எண்ணினார். உடனே தன்னுடைய 6 வயது குழந்தையை தூக்கிக் கொண்டு எரிந்து கொண்டிருந்த பிணத்தின் அருகில் செல்லாமல் பின்னால் சுற்றி கொண்டு அந்த மயானத்தை விட்டு வெளியே சென்றார். அப்பா, இது யாரப்பா அங்க நின்று கொண்டிருந்தது என அந்த குழந்தை மீண்டும் கேட்டது. அது அங்க வேலை செய்யும் ஒரு அக்கா தான். ராத்திரி பூரா அங்க இருந்து வேலை செய்வார். அவளைத்தான் நீ பார்த்த. சரி சரி, பேசாம வா, வீட்டுக்கு போகலாம் என குழந்தையின் பயத்தை போக்க போய் சொன்னார். தன்னுடைய குழந்தையை தூக்கிக் கொண்டு அந்த வெளிச்சமில்லாத பாதையில் நடந்து சென்றார் அவர். அப்போது அவர் பின்னால் யாரோ வருவது போல் அவரது உள்ளுணர்வு காட்டியது. நடந்து வரும் சத்தமும் எளிதாக கேட்டது. பாப்பா, பின்னால திரும்பி பார்க்காத, என்ன, நாம அப்படியே நேரா பார்த்து நடக்கணும். அப்பதான் வீட்டுக்கு சீக்கிரமா போய் சேர முடியும். திரும்ப முயன்ற தன் குழந்தையை தலையை திருப்பி அதற்கு எச்சரிக்கை செய்தார். ஆனால் சிறு குழந்தை கேட்குமா? செய்யாதே என்று சொன்னால் செய்யத்தான் செய்யும். அது தன் தலையை மெதுவாக திருப்பி பின்னால் பார்த்தது. பார்த்தவுடன் அந்த குழந்தையின் உடல் சிலிர்த்தது.
தோளில் படுத்துக்கொண்டு தன் தந்தையின் முடியை பின்னால் இருந்து இழுத்தது. அப்பா சுதாரித்துக் கொள்ளும் முன்னால் தந்தையின் தோளில் இருந்து பரபரவென்று கீழே இறங்கியதுதான் தாமதம். அங்கேயே சம்பளம் கூட்டி உட்கார்ந்து கொண்டது. தன்னுடைய தலையை இடதுபுறம் வலதுபுறம் மேலே கீழே என்று எல்லா புறமும் மாட்டியது. அதன் கரைவளைகள் மறைந்தும் வெள்ளை மட்டும் தெரிந்தது. வாயால் எதையோ உளறிக் கொண்டிருந்தது. உடனே குழந்தையின் அப்பாவுக்கு புரிந்துவிட்டது. மயானத்தில் பார்த்த அந்த பெண் அவைதான் பின்தொடர்ந்து வந்து தன் குழந்தையை ஆட்கொண்டிருக்கிறது. கீழே உட்கார்ந்து கொண்டு தலையை அகோரமாக ஆட்டிக் கொண்டிருந்த குழந்தையை பிடித்து தூக்க முயற்சித்தார். ஒரு இன்ச் கூட அவரை தரையில் இருந்து குழந்தையை தூக்க முடியவில்லை. தரையில் ஒட்டி கொண்டது போல் இருந்தது. எப்படியாவது போக வேண்டுமே என்று அந்த குழந்தையை இழுத்தார். அவரால் அதை அசைக்க கூட முடியவில்லை. அதிர்ந்து போய் அங்கேயே நின்று குழந்தையை பார்த்தார். கடைசியில் மண்டியிட்டு அந்த குழந்தையின் முன் உட்கார்ந்தார். அம்மா, என் குழந்தையை விட்டுவிட அம்மா, அது சிறு குழந்தை, பாவம், அதற்கு சரியாக பேசக்கூட தெரியாது என வெட்டியான் மன்றாடினான். ஆனால் அந்த குழந்தை உள்ளிருந்த ஆவி எதையோ சொல்லிக் கொண்டே இருந்தது. ஆனால் குழந்தையின் மழலை பேச்சிலிருந்து அது சொல்ல வந்ததை அவரால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. நீ நீ ஏதோ சொல்ல வருகிறாய் என்று தெரிகிறது. நீ சொல்வதை நான் செய்ய தயாராக இருக்கிறேன். ஆனால் என் குழந்தையின் மழலை பேச்சு வழியாக நீ சொன்னால் எனக்கு கொஞ்சமும் புரியாது. அதனால் தயவு செய்து என் குழந்தையை விட்டுவிடு என கேட்டான் வெட்டியான். ஆனால் அதன் உள்ளிருக்கும் ஆவி கொஞ்ச நேரம் எதையோ சொல்லிக் கொண்டே இருந்தது. கடைசியில் அந்த ஆவி தோற்று போய் அழுதது. ஆமாம், அந்த குழந்தை மேல பார்த்து அழுது கொண்டே இருந்தது. திடீரென உடல் சிலிர்த்து கொண்டு மயங்கி விழுந்தது. அந்த ஆவி திரும்பி நடந்து போகும் சத்தம் மெலிதாக கேட்டது. இதுதான் சரியான வாய்ப்பு என்று நினைத்த அந்த தந்தை தன் குழந்தையை தூக்கி கொண்டு அந்த இடத்தை விட்டு வேகமாக ஓடினார். வீட்டுக்கு வந்ததும் கதவை பூட்டிக் கொண்டு அங்கிருந்த தெய்வத்தின் படத்தின் முன் நின்று கும்பிட்டு விட்டு குழந்தையை கட்டிலில் கிடத்தி அதன் முகத்தில் தண்ணீரை தெளித்தார். உடனே குழந்தை சுயநினைவுக்கு வந்துவிட்டது. அதற்கு பிறகு நிம்மதியாக கட்டிலில் படுத்து தூங்க ஆரம்பித்தார். மறுநாள் காலை எழும்பியதும் நேற்று பிணத்தை எரிக்க கொடுத்த ஆனந்தன் வீட்டை நோக்கி ஓடினார். உள்ளே ஆனந்தின் நண்பன் மூர்த்தியும் இருந்தார். ஆனந்தன் பைத்தியம் புகுத்தது போல் அழுது கொண்டிருந்தார். உடனே அந்த மயானத்தின் வேலை செய்பவர் பக்கத்தில் அந்த மூர்த்தியிடம் பேசினார். தம்பி, நேற்று நீங்க கொடுத்த பிணத்தை எரியூட்டும் பொழுது ஒரு பெண் ஆவி ரூபத்துல அதன் அருகில் நின்று அழுது கொண்டிருந்தார். அதை நான் இரு கண்களால் பார்த்தேன். பின்னர் என் குழந்தை ஆட்கொண்டு எதையோ சொல்ல முன் வந்தது. எனக்கு புரியல. அது என் குழந்தை வாயிலா சொல்ல முடியாம போயிடுச்சு. கடைசியில அது என் குழந்தைய விட்டுட்டு போயிடுச்சு. ஆனா அந்த ஆவி எதையோ சொல்ல முன் வந்தது என்பது மட்டும் உண்மை. இது சொல்லத்தான் உங்களோட ஓடி வந்தேன். நீங்க என்ன என்பதை யாரிடமாவது கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என சொல்லிவிட்டு அவர் கிளம்பி சென்றார். மூர்த்தி அவர் சொன்னதை கேட்டு கொஞ்சம் திகில் அடைந்து போய் இருந்தார். அது ஒருவேளை அமுதாவின் ஆவியா இருக்குமோ? அப்படியென்றால் அமுதாவின் ஆவி எப்படி என்ன சொல்ல வந்திருக்கும்? அவள் ஏன் தற்கொலை செய்து கொண்டாள் என்பதை சொல்ல வந்திருக்குமோ? அமுதாவின் தற்கொலை இன்னும் புதிராகத்தானே இருக்கிறது. ஏனென்றால் அதன் முந்தைய இரவு அவள் தன் கணவருடன் நன்றாகத்தான் பேசியிருக்கிறாள். இந்த ஆவி பற்றிய விஷயத்தை யாரிடம் கேட்பது? ஒன்றும் புரியவில்லையே. கடைசியில் மூர்த்தி தன் நண்பன் ஆனந்தனை அழைத்துக் கொண்டு அவனுடைய அப்பா அம்மா தங்கியிருக்கும் வீட்டுக்கு சென்றார். ஆனால் அவனுடைய அப்பா கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் துவண்டு போய் கவலையுடன் நின்றிருந்த தன் மகனை அடித்து வெளியே விரட்டி விட்டார். வேறு வழி தெரியாமல் மூர்த்தி ஆனந்தனை ஒத்துக்கொண்டு பழையபடி அவன் தங்கியிருந்த வீட்டுக்கே கொண்டு வந்து விட்டான். ஆனந்தன் இப்படியும் ஒரு வாரம் எதையும் சரியாக சாப்பிடாமல் துக்கத்தில் இருந்தான். அவன் நண்பனுடைய ஆதரவு இருந்ததால் உயிரை பிடித்துக் கொண்டு அங்கேயே இருந்தான். இப்படியே ஒரு வாரம் ஆகிவிட்டது. அன்று காலை ஒரு 9 மணி இருக்கும். ஆனந்தன் கதவை பொட்டிக்கொண்டு உள்ளே இருந்தான். கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. கதவை திறந்து பார்த்தான். அங்கே மூர்த்தி நின்று கொண்டிருந்தான். அப்போது மூர்த்தி ஆனந்திடம் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை சொன்னான். அதை கேட்டு அவனுக்கு மூச்சே நின்று விட்டது. நண்பன் சொன்ன செய்தியை கேட்டு அதிர்ந்து போய் நின்றான் ஆனந்தன். உன் தம்பி வசந்தன் இருக்கிறான்ல, அவனுக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது. உடம்பு பூரா தீக்காயத்துடன் ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறானாம். இப்பொழுதுதான் எனக்கு அந்த நியூஸ் கிடைத்தது. உன்னிடம் சொல்லலாம் என்று ஓடி வந்தேன். ஐயோ, தம்பி உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறானாம். ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? என் மனைவி செத்து 10 நாள் கூட ஆகல. அதுக்குள் அடுத்த கெட்ட செய்தியா? கடவுளே, என்னாச்சு என் குடும்பத்திற்கு என அழுதான் ஆனந்தன். ஆனந்தா, அழ வேண்டாம். பேசாம ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு தம்பி நிலைமைய பார்த்து விட்டு வந்து விடுவோம் என்று சொல்லி அவனை கூட்டிக் கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போனான் மூர்த்தி. உள்ளே சென்ற அவர்கள் தீக்காயத்துக்கு சிகிச்சை அளிக்கப்படும் பிரிவிற்கு சென்றார்கள். உள்ளே சென்று பார்த்த ஆனந்தனுக்கு அதிர்ச்சி. அவன் தம்பி வசந்தன் உடம்பில் 90% தீக்காயம் பட்டு ஒரு கட்டிலில் கிடத்தப்பட்டிருந்தான். அவனை சுற்றி வாழை இலையால் கட்டியிருந்தார்கள். தீக்காயத்தினால் ஏற்படும் வலி மிகுந்த எரிச்சலால் கத்திக் கொண்டிருந்தான் அவன். அவனை பார்த்து வேதனையில் அழுத ஆனந்தன் அவன் அருகே சென்று, எப்படி ஆச்சும், எப்படி வசந்தா உனக்கு தீக்காயம் ஏற்பட்டது என்று வினாவினான்.
வசந்தனும் வலியை தாங்கிக் கொண்டு தன் அண்ணனிடம் எதையோ வாயை திறந்து சொல்ல முயன்றான். வெந்து போன அவனுடைய வாயால் உளர முடிந்ததை தவிர ஒரு வார்த்தை கூட கோர்வையாக வெளியே வரவில்லை. காரணத்தை கேட்டு கேட்டு சலித்து போன ஆனந்தன் சரியான பதிலை பெற முடியாதால் தளர்ந்து போனான். ஆனால் தம்பியின் கண்கள் பயத்தால் உறைந்து போயிருந்தது போல் இருந்ததை கவனித்தான். சிறிது நேரம் அவன் பக்கத்தில் நின்று கொண்டு ஆறுதல் கூறிவிட்டு வெளியே வந்தான். அங்கே அவன் அப்பா கோபத்தில் நின்று கொண்டிருந்தார். நீ எதுக்குடா இங்க வந்த? எல்லாம் முன்னாலதான் நாயே, நீ ஒரு கேடுகட்ட பெண்ணை கல்யாணம் பண்ணனாலதான் இந்த மோசமான நிகழ்ச்சிகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. உன் பொண்டாட்டியும் செத்து போனான். இப்ப என் மகனும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். எல்லாம் சாபக்கேடு. நீ ஒரு கீழ் ஜாதி பிச்சைக்காரிய கட்டினால்தான் இவ்வளவு துக்க நிகழ்ச்சிகள் நடக்குது. போய்விடு இங்கிருந்து, உன் கண் முன்னால நிக்காது என்று சொல்லிவிட்டு அவனை அடிக்க முன்னேறி வந்தார் அந்த ஜாதி வெறி பிடித்த அப்பா. பக்கத்தில் நின்று கேட்டுக்கொண்டிருந்த அவன் நண்பன் மூர்த்தி அவர்களை விலக்கிவிட்டு ஆனந்தனை தனியாக அழைத்துச் சென்றான். என்னடா உன் அப்பா மனைவி இழந்து தவிக்கும் உன் மீது கொஞ்சம் கூட இறக்க காட்டாம பேசுறாரே, இப்படி ஒரு ஜாதியை தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடுகிறாரே, ஜாதி வரி அவருக்குள் தலைவிரித்து ஆடுகிறது என மூர்த்தி ஆதங்கப்பட்டு பேசினான். நான் என்னடா செய்வது, என் அப்பா இவ்வளவு கேவலமா நடந்து கொள்கிறார் என்று வருத்தமாகத்தான் இருக்குது. அவர் வாழ்க்கையில் திருந்தவே மாட்டார் என்றே தோன்றுகிறது என்று கவலையுடன் சொன்னான் ஆனந்தன். இப்படி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தூரத்தில் ஆனந்தின் அம்மா அழுது கொண்டு நிற்பதை பார்த்தார்கள். உடனே ஆனந்தன் வேகமாக நடந்து சென்றான். அம்மா அழாதீங்க, தம்பி எப்படி படுத்துக் கொள்வான், பாவம் அவனால் பேசக்கூட முடியல, நீயாவது சொல்லாமா, தம்பிக்கு எப்படி இந்த விபத்து நேர்ந்தது, தீக்காயம் எவ்வளவு கொடூரமா இருக்கிறது, யாரும் அவனை காப்பாற்ற முன் வரவில்லையா, என்னதான் ஆச்சு என கவலையுடன் கேட்டான் ஆனந்தன். அது ஒரு நம்ப முடியாத சம்பவம் ஆனந்தா. நேற்று நாங்க எல்லாரும் தூங்கி கொண்டிருந்தோம். நடுஜாம 12 மணி இருக்கலாம். அப்போது எனக்கு திடீர்னு மண்ணெண்ணெய் நெடி ரொம்ப அடிச்சிச்சு. அடுக்கலையில் இருந்த மண்ணெண்ணெய டின்னை ஏதாவது பூனை வந்து தட்டி விட்டதோ, அதனாலதான் மண்ணெண்ணெய் வாசனை மூக்கு தொலைக்கிறதோ என நினைத்து கொண்டு எழும்பினேன். தூக்க களத்தில் வேகமா நடந்து சென்று அடுப்பங்கரைக்குள் எட்டி பார்த்தேன். ஏன்னா மண்ணெண்ணெய் டப்பா அங்கதான் வச்சிருந்தேன். ஆனா அங்கு மண்ணெண்ணெய் சிந்திய ஒரு அடையாளமும் இல்ல. ஆனால் மண்ணெண்ணெய் வாசனை கொஞ்சம் கூட குறையல. உடனே முகர்ந்து கொண்டே வாசனை எங்கிருந்து வருகிறது என்று தேடினேன். கடைசியில் அது வசந்தனின் ரூமுக்குள்ள இருந்து தான் வந்துச்சு. திறந்த ஜன்னல் வழியா உள்ள பார்த்தேன். உள்ள எட்டி பார்த்த எனக்கு திக்கென்றது. அங்கு வசந்தன் சிரித்து கொண்டே மண்ணெண்ணெய் டப்பாவை தூக்கி தன் தலை மீது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கொண்டே இருந்தான். அது மண்ணெண்ணெய் என்ற நினைப்பு அவனுக்கு கொஞ்சம் கூட இல்லை. நாங்க எவ்வளவு சத்தம் போட்டு நிறுத்த சொன்னாலும் அவன் கேட்கல. அவன் தனக்குத்தானே ஏதோ சொல்லி கொண்டிருந்தான். அவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதோ என்று கூட நினைத்தேன். நடுராத்திரி இப்படி மண்ணெண்ணெய் தலையில ஊற்றி கொண்டுறானே என கத்தி கூச்சலிட்டேன். அதை கேட்டு உன் அப்பாவும் ஓடி வந்தாரு. அவரும் முடிந்த அளவு கத்தி பார்த்தாரு. ஆனால் அவன் அதுக்கு செவி சாய்க்கவில்லை. கதவை தள்ளியும் திறக்க முடியல. அது உள்பக்கமா தாளிடப்பட்டிருந்தது. அப்புறம் உன்னுடைய அப்பா கதவை மிதித்து தள்ளி பார்த்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. அடுத்து வசந்தன் செய்த காரியம் எங்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியையும் பயத்தையும் கொடுத்துச்சு. வசந்தன் தன் கையில் இருந்த தீப்பெட்டியை கொளுத்தி அந்த தீயை தன் தலை மீது வைத்து தன்னையே கொளுத்திக்கிட்டான். தீ அவன் உடல் முழுவதும் பக்குன்னு பற்றி கொண்டது. தீ அவனை சுற்றி கபலீகரம் செய்து கொண்டிருந்த போது அவன் சிரித்து கொண்டிருந்தான். பார்த்து கொண்டிருந்த எங்களுக்கு கொஞ்சம் கூட நம்ப முடியாமல் இருந்தது. இவன் எதற்கு தலையில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை செய்து கொள்ள வேண்டும்? அதுவும் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் சிரித்து கொண்டு தன் மீது தீயை பற்ற வைத்துக் கொண்டதுதான் எங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அப்படி என்ன அவசியம் வந்தது? அவனை நாங்கள் நன்றாகத்தானே வைத்திருந்தோம். அவனும் சந்தோஷமா தானே இருந்தான். அவனுக்கு நாங்கள் ஒரு குறையும் வைக்கலையே. அவன் இப்படி செய்தது எங்களுக்கு அதிர்ச்சியா இருக்குது. அவன் தற்கொலை செய்து கொண்டதை எங்களால் ஜீரணிக்கவே முடியவில்லை என சொல்லி முடித்துவிட்டு அம்மா ஓ என்று அழுதாள். இது தற்கொலையாம். அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்லையம்மா. அவனுக்கு அப்படி என்ன நேர்ந்து விட்டது? கொஞ்சம் கூட நம்ப முடியவில்லை என ஆனந்தன் சொல்லிவிட்டு தன் அம்மாவை கட்டிப்பிடித்து கொண்டு கதறி அழுதான். ஆனந்தனுக்கும் ஒன்றும் புரியவில்லை. தற்கொலையா? அதுவும் சிரித்துக்கொண்டே செய்தானா? நம்பும்படியாக இல்லையே. கடவுளே, இது என்ன சோதனை? உடனே ஆனந்தன் அம்மாவை விட்டுவிட்டு மீண்டும் ஆஸ்பத்திரி உள்ளே சென்று தன் தம்பியை பார்க்க சென்றான். அவன் தம்பி வழியில் துடித்துக் கொண்டிருந்தான். அவனிடம் சென்று மீண்டும் எதுக்குடா இப்படி செய்தாய்? தற்கொலை செய்யும் அளவுக்கு உனக்கு அப்படி என்ன பிரச்சனை என்று கேட்டான். ஆனால் அவனால் வாய் திறந்து ஒன்றுமே பதில் கூற முடியவில்லை. அப்பொழுது 4 பெட் தாண்டி ஒரு கட்டிலில் ஒரு 8 வயது சிறுவன் இதே மாதிரி தீக்காயத்துடன் படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பக்கத்தில் ஒரு 80 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர் பெரிய தாடியுடன் ஜடாமுடியுடன் நின்று கொண்டிருந்தார். பார்ப்பதற்கு ஒரு சித்தர் போல் இருந்தார். திடீரென்று அவர் ஆனந்தனை பார்த்து இங்கே வா என கூப்பிட்டார். ஆனந்தனும் முதியவர் உன்னை எதற்காக கூப்பிடுகிறார் என்று புரியாமல் விழித்தான். சரி, பெரியவர் தானே என்று நினைத்து அவர் அருகில் போய் நின்றான். தம்பி, அங்கு காயப்பட்டு கிடப்பவர் யார் என பெரியவர் கேட்டான். என் தம்பி சாமி என ஆனந்தன் பணிவுடன் சொன்னான். அவன் உயிர் பிழைக்க மாட்டான். அவன் சாவு நிச்சயிக்கப்பட்டு விட்டது என்று ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டார் அந்த பெரியவர்.
அந்த பெரியவர் உன் தம்பி எப்படியும் செத்து விடுவான் என்று சொன்னதை கேட்டதும் ஆனந்தன் கதறி கூப்பாடு போட்டான். ஐயா, அப்படி சொல்லாதீங்க. அவன் ரொம்ப நல்லவன். அவன் இன்னும் வாழ்வதற்கு நிறைய இருக்கிறது. அவனை காப்பாற்ற ஏதாவது உதவி செய்யுங்கள் என ஆனந்தன் அந்த பெரியவர் முன்னால் மன்றாடினான். இல்ல, காலம் கடந்து விட்டது. அவனை காப்பாற்ற யாராலும் முடியாது. சாவு அவனை நெருங்கி விட்டது. எதற்கு நான் அப்படி சொல்லுகிறேன் என்றால் அதற்கும் காரணம் இருக்கு. நான் கொஞ்ச நேரம் முன்னால பார்த்ததை சொல்றேன் கேள். உன் தம்பி படுத்திருக்கிறான் அல்லவா? அங்கே நான் ஒரு விசித்திரத்தை பார்த்தேன். அவன் தலைப்பக்கம் ஒருவன் நின்று கொண்டு உன் தம்பியை கோபமாக பார்த்து கொண்டு நின்றதை பார்த்தேன். அது ஒரு பெண்ணின் உருவம். தலைவரு கோலமாக நின்று கொண்டு இருந்தது. நீ அழுவதை பார்த்து அதுவும் அழுதது. ஆனால் உன் தம்பியை பார்க்கும் பொழுது அந்த பெண்ணின் கண்களில் கோபம் கனகனவென்று இருந்தது. பெரியவர் புதிராக பேசினார். என்ன சொல்றீங்க ஐயா? நான் ஒன்று பார்க்கலையே ஐயா. என் கண்களுக்கு புலப்படவில்லையே என ஆனந்த் கூறினான். உன் கண்களுக்கு தெரியாத தம்பி, அது ஒரு பெண்ணின் ஆன்மா. எனக்கு ஆன்மாங்களை பார்க்கும் சக்தி உள்ளது. அதனாலதான் சொல்கிறேன். அங்கு நின்று கொண்டு அழுது ஒரு பெண்ணின் ஆன்மாதான். சரி, உன்னிடம் இன்னொரு கேள்வியை நான் கேட்க வேண்டும். உங்கள் வீட்டில் உங்கள் தம்பிக்கு தான் முதலாக இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கிறதா? இதற்கு முன்னால் வேறு யாருக்காவது இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறதா என பெரியவர் கேட்டார். ஆமா ஐயா, ஒரு 10 நாளைக்கு முன்பாக என் மனைவி தூக்கு போட்டு இறந்து விட்டார். என்ன காரணம் என்று எங்களுக்கே தெரியாது. இப்பொழுது இவனும் தீக்குளித்து தற்கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறான் என்றான் ஆனந்தன். ஓ அப்படியாம், ஏதோ தப்பு நடக்கிறது. உன்னுடைய வீட்டுக்கு என்ன கூட்டிக் கொண்டு செல் என பெரியவர் கேட்டுக்கொண்டார். உடனே ஆனந்தன் அந்த பெரியவரை அழைத்துக் கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு சென்றான். வீட்டுக்கு உள்ளே வந்த அந்த ஜடாமுடி தரித்த பெரியவர் வீட்டின் ஒவ்வொரு அறைக்குள்ளும் சென்று பார்த்தார். அமுதவழி தூக்கு போட்டு இருந்த அந்த அறையை சுற்றி சுற்றி பார்த்தார். பிறகு ஆனந்திடம் வந்து உன் மனைவியிடம் போட்டோ ஒன்று இருந்தால் என்னிடம் காட்டு என்று கேட்டாள். உடனே ஆனந்தன் தன் மனைவியுடன் சேர்ந்தெடுத்த கல்யாண போட்டோவை எடுத்துக்கொண்டு பெரியவரிடம் காட்டினான். அதனை ஒரு கணம் உற்று பார்த்தார் அவர். தம்பி, இந்த பண்ணத்தான் நான் ஆஸ்பத்திரியில உன் தம்பியின் கட்டிலின் அருகே பார்த்தேன். இவள் தான் அங்கே ஆவி வடிவில் நின்று கொண்டிருந்தாள். அவள் எதற்கு அப்படி கோபமாக இருந்தால் எனக்கு தெரியாது. நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். உன் மனைவி உபயோகித்த துணி ஒன்று என்னிடம் கொடு. அப்புறம் உன் மனைவி தலைவாரி கொள்ளும் சீப்பை கொண்டு வா. உடனே ஆனந்தன் தன் மனைவியின் பழைய சேலை ஒன்றை எடுத்து கிழித்து அதன் ஒரு பகுதியை பெரியவிடம் கொடுத்தான். கையோடு கொண்டு வந்திருந்த சீப்பையும் கொடுத்தான். பெரியவள் சீப்பிலிருந்த 2-3 முடிகளை எடுத்துக்கொண்டாள். தம்பி, மேற்கே மலையடிவாரத்தில் என்னுடைய குடில் இருக்கிறது. இன்று சாயங்காலம் அங்கே வந்து நீ என்னை பார். உன் குடும்பத்தில் இன்னும் உயிர் பலிகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அதை தடுக்க வேண்டும். எனவே நீ மறக்காமல் எப்படியும் இன்று என்னை பார்க்க வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் அந்த பெரியவர். அன்று அந்த சாயம் நேரம் ஆனந்தன் தன் நண்பன் மூர்த்தி அழைத்துக் கொண்டு அந்த குடில் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றான். அது மலை அடிவாரத்தில் இருந்தது. சின்னந்திரு குடில்தான். உள்ளே இருவரும் நுழைந்தார்கள். அங்கே ஒரு சமாதி இருந்தது. சமாதி மேல் பெரிய மாலை ஒன்று போடப்பட்டு இருந்தது. அதன் முன்னால் உட்கார்ந்து அந்த ஜடாமுடி பெரியவர் கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்து கொண்டிருந்தார். இவர்கள் 2 பேரும் உள்ளே நுழைந்தது அறிந்த அவர் கண்களை திறந்தார். அவர்களை உள்ளே வருமாறு சொன்னார். 2 பேரையும் அந்த சமாதி முன்னால் உட்காரச் சொன்னார். இவர் 300 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்த ஒரு சித்தர். அபார சக்தி கொண்டவர். அவருடைய சமாதிதான் இது. இவரை நாம் நினைத்தால் வேண்டியது எல்லாம் கிடைக்கும். நமக்கு நடக்க போகும் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் தடுத்து விடுவார். நான் ஏற்கனவே உன்னிடம் சொன்ன மாதிரி உன் வீட்டுல இன்னொரு கெட்ட காரியம் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் தெரிகின்றன. அது நடக்கக்கூடாது. அசம்பாவிதங்கள் ஏற்படக்கூடாது. அதுக்குதான் உங்களை வரவழைத்து இங்கே பூஜை செய்ய போகிறேன். நீங்க கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்யுங்கள். அதற்கு பிறகு அந்த ஜடாமுடி பெரியவர் தன் முன்னால் இருந்த பெரிய கமண்டலத்தில் ஆனந்தின் வீட்டிலிருந்து கொண்டு வந்த அமுதாவின் துணியையும் சீப்பிலிருந்து கிடைத்த அமுதாவின் தலைமுடியையும் போட்டார். அதற்கு பிறகு கண்களை மூடிக்கொண்டு மந்திரங்களை சொல்ல ஆரம்பித்தார். அவர் போட்ட சாம்பிராணி புகை அந்த குடில் முழுவதும் நிறைந்திருந்தது. அது ஒருவித கிரக்கத்தை உண்டாக்கியது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெரியவரின் மந்திர உச்சரிப்பு உஸ்தாயே அடர்ந்தது. திடீரென்று வெளியே காற்று பலமாக வீசியது. ஊழி காற்று போல் அது சத்தம் போட்டது. அப்பொழுது குடிலின் வாசல் வழியாக ஒரு வெள்ளை புகை வேகமாக வந்து அந்த குடிலுக்குள்ளே சுற்றி சுற்றி வந்தது. சுற்றி வந்த அந்த புகை திடீரென்று ஆனந்தின் தலைக்குள் உள்ளே இறங்கி மறைந்தது. அடுத்த கணம் ஆனந்தின் உடல் சிலிர்த்தது. தன் கைகளால் தரையில் ஊங்கி அடித்தான். ஏதோ புரியாத பாஷையில் கத்தினான். தலையை சுற்றி நாலாபுரமும் பார்த்தான். அவனுடைய தலைமுடி குத்திட்டு நின்றது. கண்கள் செருகி கொண்டு போயின. தொடர்ந்து அலறிக்கொண்டு இருந்தான். படிப்படியாக அந்த குரல் ஒரு பெண்ணின் குரலாக மாறியது. அது ஆனந்தின் நண்பன் மூர்த்திக்கு நன்றாக பரிச்சயப்பட்ட குரல். ஆம், அது ஆனந்தின் மனைவி அமுதவல்லியின் குரல்தான். கடைசியில் அமுதவல்லியின் ஆவி ஜடாமுடி பெரியவரின் மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டு ஆனந்தின் உடலுக்குள் நுழைந்திருந்தாள். ஆனந்தன் தரையில் உருண்டு புரண்டு பெண் குரலில் ஆக்ரோஷமாக கத்தினான். உடனே ஆனந்தின் நண்பன் மூர்த்தி ஆனந்தனை பிடித்து அமுக்கி ஓரிடத்தில் உட்கார வைத்தான்.
உடனே பெரியவர் தன் கையில் இருந்த தண்ணீரை மந்திரங்கள் ஜெபித்து அவன் மீது தெளித்தார். அதற்கு பிறகு ஆனந்தன் அமைதி அடைந்தான். ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்த பெரியவர் ஆனந்தனிடம் கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார். ஏய், நீ யார்? எதற்கு நீ முக்தி அடையாமல் இப்படி ஆவியாக சுற்றி கொண்டிருக்கிறாய் என பெரியவர் கேட்டார். ஐயா, நான் தான் அமுதவல்லி. இதோ நான் ஆட்கொண்டிருக்கும் இவர்தான் என்னுடைய கணவர். நான் உங்களிடம் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் ஐயா. என்ன உண்மை? தயங்காமல் சொல். ஐயா, நான் தற்கொலை செய்து கொள்ளவில்லை. என்னை கொலை செய்து விட்டார்கள். உள்ளிருக்கும் ஆவி கதறிக்கொண்டு சொல்லியது. அதை கேட்டு ஆனந்தின் நண்பன் அதிர்ச்சியில் உறைந்தான். ஆவி சொன்னதை கேட்டதும் மூர்த்தி அதிர்ச்சி அடைந்தான். ஆனால் அந்த பெரியவர் அமைதியாக அதை கேட்டுக்கொண்டிருந்தார். சரி பெண்ணே, என்ன நடந்தது என்பதை ஒன்று விடாமல் சொல்லு என ஜடாமுடி பெரியவர் கேட்க, அமுதவல்லியின் ஆவி தொடர்ந்து பேசியது. ஐயா, நான் என்றைக்கும் இந்த ஊருக்கு வந்து சேர்ந்து என் கணவருடன் தனி கொடுத்தனம் ஆரம்பித்தனோ அன்றிலிருந்து எனக்கு என் மாமனார் தொல்லை கொடுத்து கொண்டுதான் இருந்தார். என் கணவர் வேலைக்கு சென்ற பிறகு அவர் வருவார். வீட்டுக்குள்ள வந்து என்ன அசிங்க அசிங்கமா திட்டுவாரு. என் மகனை விட்டு விடு, இந்த ஊரை விட்டு ஓடிவிடு என்று சொல்லி என்னை திட்டுவார். உன்னால என் சமுதாயத்துல அவமானம் ஏற்பட்டது என்று சொல்லி ஒரு முறை அடித்தும் விட்டார். இது போதாது என்று அவரது இரண்டாவது மகனும், அதாவது என் கணவனுடைய தம்பி, அவனும் வந்து எனக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்தான். அப்பா சொல்லி என்ன திட்ட வருகிற சாக்கில் எனக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தான். அண்ணி என்பவள் அம்மாவுக்கு சமானம். ஆனால் அவனுக்கோ நான் ஒரு போதைப் பொருள் மாறி. நாளுக்கு நாள் பாலியல் சீண்டல் கூடிக்கொண்டே போனது. இப்படியாக மகனும் அப்பாவும் மாறி மாறி என்னை தொந்தரவு பண்ணி கொண்டு இருந்தார்கள். அப்போது ஜடாமுடி பெரியவர் குறுக்கிட்டார். இந்த விஷயத்தை நீ உன் கணவிடம் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கலாமே. எதற்காக உன் கணவிடம் அதை மறைத்தாய் என பெரியவர் கேட்டார். அவர் ஏற்கனவே மன கஷ்டத்துல இருந்தார். ஒவ்வொரு நாளும் தன் குடும்பத்தை நினைத்து துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார். தமக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது என்று வருந்து கொண்டு இருந்தார். இப்படி இருப்பவரிடம் நான் எனக்கு நடந்த இந்த விஷயத்தை சொன்னால் அவர் மீண்டும் தன்னை வருத்திக் கொள்வார். ஏற்கனவே அவருக்கு அவர் வீட்டாருக்கும் பெரிய பிரச்சனை. இதையும் சொன்னால் பிரச்சனை கூடிவிடுமோ என்று பயந்து கொண்டுதான் நான் வாயை மூடிக்கொண்டேன். ஆனால் அது என் உயிருக்கு உடை வைத்து விட்டது என ஆவி பெருமூச்சு விட்டது. ஏன், என்ன நடந்தது என பெரியவர் மீண்டும் கேட்டார். ஒரு நாள் இரவு 11 மணி இருக்கும். நான் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தேன். கதவு தட்டும் சத்தம் கேட்டது. நானும் ஒருவேளை என் கணவர்தான் திரும்பி வந்து விட்டாரோ என்று நினைத்து கதவை திறந்தேன். ஆனால் அங்கே என் கணவனின் தம்பி வசந்தன் நின்று கொண்டிருந்தான். அவன் உள்ளே வந்ததும் குப்பென்ற சாராய வாசனை அடித்தது. அதிகப்படியான போதையில் இருந்தான். என்னை மேலிருந்து கீழே வர பார்த்தான். அவன் பார்வையிலிருந்து அவனுடைய எண்ணம் எனக்கு தெரிய வந்தது. உள்ளே நுழைந்ததும் கதவை சாத்தி விட்டான். எனக்கு பயமாகிவிட்டது. வெளியே போ என்று கத்தினேன். ஆனால் அவனோ என்னை கட்டிப்பிடித்து பாலியல் தொந்தரவு கொடுத்தான். நான் அவனிடம் இருந்து எவ்வளவோ தப்பிக்க முயன்றேன். அவன் மிகுந்த பலசாலியாக இருந்தான். நான் தடுக்க முயலும் போது என்னை அடித்து துன்புறுத்தினான். நான் போட்டிருந்த ஜாக்கெட்டை கிழித்தெறிந்தான். நான் உடனே என் கைகளால் மார்பை மூடிக்கொண்டேன். என் முயற்சி வீண் போனது. கடைசியில் அந்த காமுகன் இம்சைக்கு பாலியானேன். எல்லாம் முடிந்துவிட்ட சந்தோஷத்தில் அவன் சிரித்தான். நான் கூனி குறுகி போய் ஒரு மூலையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தேன். நான் அழுவதை பார்த்து அவன் மீண்டும் சிரித்தான். நான் அவன் மேல் காரி துப்பினேன். அவன் கோபத்தில் என்னை தரையில் போட்டு மிதித்தான். அப்போது கதவு மீண்டும் திறக்கும் சத்தம் கேட்டது. உடனே வசந்த் ஓடி போய் கதவை திறந்தான். அங்கே அவனுடைய அப்பா நின்று கொண்டிருந்தார். இளமையை புரிந்து கொண்ட அப்பா, இனி இவளை விட்டு வைத்தால் ஆபத்து என்று நினைத்து கொண்டு என் அருகில் வந்து என் கழுத்தை பிடித்து நெரித்தார். மகனும் பின்னால் வந்து நான் ஓட முடியாதவாறு பிடித்து கொண்டான். கடைசியில் 2 பேரும் சேர்ந்து என் மூச்சை நிறுத்தினார்கள். என் பிராணன் உடலை விட்டு நீங்கியது. ஆனால் ஆன்மா வடிவத்தில் அங்கே சுற்றி கொண்டு அவர்களையே பார்த்து கொண்டிருந்தேன். பின்னர் அவர்கள் வீட்டை சுற்றி பார்த்து தேடி எடுத்து ஒரு பெரிய கயிற்றை கொண்டு வந்தார்கள். அதை என் கழுத்தில் மாட்டி விட்டத்தில் தொங்கவிட்டார்கள். நான் தற்கொலை செய்து கொண்டது போல் செட்டப் செய்தார்கள். பிறகு 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டார்கள். இதுதான் நடந்தது. நான் தற்கொலை செய்யவில்லை, கொலை செய்யப்பட்டேன். சொல்லி முடித்துவிட்டு அழுதது ஆனந்தின் உள்ளிருந்த அமுதாவின் ஆவி. என் அத்தோட நிறுத்திவிட்டாய். அதான் நீ பழிவாங்க ஆரம்பித்து விட்டாயே. உன் மைத்துனன் இப்பொழுது உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். அதற்கு நீதானே காரணம் என பெரியவர் மீண்டும் அதிகாரத்துடன் கேட்டார். இல்லை, அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. அமுதாவின் ஆவி, இதோ பார் அமுதா, உண்மையை சொல்லிவிடு. இல்லாவிட்டால் உன்னை இந்த குடுவைக்குள் அடைத்து விடுவேன். எத்தனை காலம் ஆனாலும் நீ வெளியேற முடியாது. உன் குடுமி ஏன் கையில் என்று சொல்லிவிட்டு புனித தண்ணீரை எடுத்து ஆனந்த் மேல் தெளித்தார் பெரியவர். உடனே ஆனந்த் கூக்குரலிட்டு கத்தினான், கதறினான். ஐயோ, எரிகிறதே, என் மேல் அந்த நீரை தெளிக்காதீங்க, நான் சொல்லி விடுகிறேன் என்று கதறியது அவன் உள்ளே இருந்த அந்த ஆவி. சொல்லு சொல்லு என பெரியவர் அதட்டினார். நான் எனக்கு நடந்த விஷயத்தை ஏற்கனவே என் சிதைக்கும் எரியூட்டவரின் குழந்தை மூலம் சொல்ல முற்பட்டேன். ஆனால் அவருக்கு புரியவில்லை. எனக்குள் வேதனை கொழுந்துவிட்டு எரிந்தது. எப்படியாவது பழித்திருக்க வேண்டும் என்று நினைத்து என் வீட்டையே சுற்றி சுற்றி வந்தேன். கடைசியில் என் மைத்துனனை கொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன்.
நேற்றிரவு ஒரு 12 மணி இருக்கும். அழகிய உருவத்துடன் வெள்ளை நிற சேலை உடுத்திக்கொண்டு அவன் வீட்டின் முன்னால் போய் நின்றேன். அவனுடைய அறை வீட்டின் பின்புறம் இருந்தது. ஜன்னல் வெளிப்பக்கம்தான் இருந்தது. ஜன்னல் திறந்திருந்தது. நான் ஜன்னலின் பக்கம் போய் நின்று அவனை கூப்பிட்டேன். என்னை பார்த்ததும் அவன் அசந்து போய்விட்டான். என் அழகில் மயங்கி விட்டான் என்று எனக்கு நன்றாக தெரிந்தது. அவனை வா வா என்று கூப்பிட்டேன். அவனும் கதவை திறந்து கொண்டு ஓடி வந்து என் அருகில் வந்து நின்றான். அவனுக்கு சமாதி கட்டத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று அவனுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அவனுடைய அண்ணிதான் இப்படி ஆவி உருவத்தில் வந்திருக்கிறேன் என்று கூட அவனுக்கு புத்திக்கு எட்டவில்லை. என்னுடைய அழகை மேலும் கீழுமாக பார்த்து ரசித்தான். என்னை பார்த்து அசட்டு சிரிப்பு சிரித்தான். பெண்ணாசை பிடித்த இந்த பெண் பித்தனுக்கு மண்ணாசையும் காட்டிவிடலாம், மண்ணுக்கு அனுப்பிவிடலாம். வாடா வா, உனக்கு குழி தோண்டி வைத்து விட்டேன், உன் வலது காலை எடுத்து வைத்து வாடா என்று அழைத்தேன். ஒரு வெறி பிடித்த நாய் போல நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு என் முன்னே நின்றான் அந்த காமுகன். என்னை அங்கேயே கட்டி அணைக்க முயன்றான். நானும் இங்கே வேண்டாம், வீட்டுக்குள்ள உன் அறைக்குள்ள போவோம் என்று சொன்னேன். அவனும் என்னை வீட்டுக்குள் அழைத்துச் சென்றான். நான் அவனை சமையல் அறைக்குள் அழைத்துச் சென்றேன். அங்கு இருந்த மண்ணெண்ணெயை டின்னை எடுக்க சொன்னேன். அது எதற்கு என்று கேட்கும் நிலையில் அவன் இல்லை. அவன் என் அலைகள் மயங்கி முழுவதும் என் கட்டுப்பாட்டில் இருந்ததால் நான் சொன்னதை செய்தான். அப்படியே அவனை கூட்டிக்கொண்டு அவனுடைய அறைக்கு சென்றேன். ஜொல்லி விட்டுக்கொண்டே என் பின்னால் ஒரு நாய்க்குட்டி போல வந்தான். கதவை தாளிட சொன்னேன். அவனும் அதனை தாளிட்டான். இப்பொழுது நாங்கள் இருவர் மட்டும் அந்த அறைக்குள் இருந்தோம். அவனுடைய ஏக்கம் அவன் கண்ணில் தெரிந்தது. மண்ணெண்ணெய் டின்னை கீழே வைத்துவிட்டு என்னை அரவணைக்க வந்தான். உடனே நான் அவனிடம், என் காலில் விழுந்து நீ கும்பிடு, அப்பொழுதுதான் நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன், நீ என்னோட சந்தோஷமா இருக்கலாம் என்று சொன்னேன். உடனே என் கால்களில் குப்புற விழுந்து வணங்கினான். தன்னை மறந்து என் கட்டுப்பாட்டில் இருந்த அவன் என் காலில் விழுந்து கும்பிட்டான். பிறகு அவனை எலும்பு சொன்னேன். மண்ணெண்ணெய் டின்னை எடுத்துக்கொள்ள சொன்னேன். மண்ணெண்ணெய் டின்னை எடுத்து அவன் தலையிலே ஊற்றிக்கொள்ள சொன்னேன். அந்த கேடு கெட்டவனுக்கு மதியிழந்து அதையே செய்தான். அப்பொழுதும் அவன் கண்கள் என் மேனியை மேய்ந்து கொண்டுதான் இருந்தது. அப்பொழுது இதை எப்படியோ மோப்பம் பிடித்த அவனுடைய அம்மா ஜன்னல் பக்கம் வந்து கூக்குரலிட்டு அவனுடைய இந்த கோமாளித்தனத்தை தடுக்க முயன்றாள். அந்த கதறல் பெண் போதையில் இருந்த அந்த மூடனுக்கு கேட்கவில்லை. அவனுக்கு கேட்கவும் கேட்காது. அதே நேரத்தில் ஆவி உருவத்தில் இருந்த என்னை அவர்களால் பார்க்கவும் முடியாது. நான் அவனை பார்த்து சிரித்தேன். அந்த காமகந்தனும் கண்மூடித்தனமாக என்னை பார்த்து சிரித்தான். சிரித்துக்கொண்டே தலையில் மண்ணெண்ணெய் டின்னை கவிழ்த்து ஊற்றினான். அப்பொழுதும் அவன் கண்ணில் வெறி அடங்கவில்லை. அவன் வாயில் சுற்றி வழிந்த மண்ணெண்ணெயை தன் நாக்கால் நக்கினான். மண்ணெண்ணெயும் அவனுக்கு தேனாக இருந்தது போல. அதற்கு பிறகு நான் தீப்பெட்டியை அவன் கையில் கொடுத்து பற்ற வைத்துக் கொள்ள சொன்னேன். நான் எதற்காக சொன்னேன் என்று அவனுக்கு தெரிந்தும் அந்த மூடனுக்கு மூளையில் ஏறவில்லை. என் அழகுக்கு அடிமையாய் இருந்த அந்த காமுகன் அது எப்படி ஏறும்? அவன்தான் முழுவதும் என் கட்டுப்பாட்டில் இருக்கிறானே. அடுத்தரை நான் சொன்னபடியும் தீக்குச்சியை உரசி தன் தலையிலேயே வைத்துக் கொண்டான். அப்பொழுதும் சிரித்து கொண்டுதான் இருந்தான். வெளியிருந்து அவன் பெற்றோர்கள் கதவை தட்டினார்கள். சத்தம் போட்டு கத்தினார்கள். தீயை தன்மேல் பற்ற வைத்துக் கொண்டு ஒரு பைத்தியக்காரன் போல சிரித்து கொண்டே இருந்தான் அவன். அவன் எரிந்து முடிந்து சாகும் வரை அங்கே நின்று அவன் துடி துடித்து உயிரிழப்பதை பார்த்து ரசிக்கலாம் என்றுதான் பார்த்தேன். முக்கால்வாசிக்கு மேல் எரிந்து விட்டான். அப்பொழுது கதவை உடைத்துக் கொண்டு அவனுடைய அப்பா உள்ளே வந்து விட்டார். அங்கிருந்த தண்ணீரை எடுத்து அவன் மேல் ஊற்றி அணைக்க முற்பட்டனர். ஆனால் அவர்கள் எண்ணம் நடக்காது. கிட்டத்தட்ட அவன் முழுவதும் எரிந்து விட்டான். நானும் அவன் மேல் காரி துப்பிவிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து விட்டேன். இப்படித்தான் அவனை தற்கொலை செய்து கொள்ள வைத்தேன். என்னோட பழியையும் தீர்த்து கொண்டேன். சரி, நான் எல்லாம் சொல்லிவிட்டேன், என்னை விட்டு விடுங்கள். எனக்கு எஞ்சியது அமுதாவின் ஆவி. சரி, நீ உன் பழி தீர்த்து கொள்ள நினைத்த விஷயம் முடிந்து விட்டது. இனி நீ யாரையும் கொல்லக்கூடாது என்றார் பெரியவர். சரி, செய்ய மாட்டேன், முகத்தை திருப்பிக் கொண்டு சொன்னது அமுதாவின் ஆவி. ஒரு கணம் அமுதாவின் ஆவிய முகத்தை கூர்ந்து பார்த்த அந்த ஜடாமுடி பெரியவர், இல்லை இல்லை, எனக்கு தெரியும், நீ உன் மாமனார் கொல்லத்தான் செய்வாய். அதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். உன்னை வெளியே விட்டால் ஆபத்து. உன்னை இந்த குடுவையில் அடைக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு ஆனந்தன் மேல் புனித நீரை தெளித்தார். ஆனந்தன் கதறி துடித்தான். உடனே ஆனந்தனின் நண்பன் மூர்த்தி, ஐயா, அந்த ஆவியை விட்டுவிடுங்கள் ஐயா, அது என்ன பாவம் செய்தது? அது எங்கேயாவது போய் முத்தி பெறட்டும் என மூர்த்தியும் கெஞ்சினான். இல்ல தம்பி, உனக்கு புரியாது. இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது. இது பழி வாங்குவதில் உறுதியா இருப்பது போல் தெரிகிறது. இந்த ஆவி என்னுடைய முகத்தை நேருக்கு நேர் பார்த்து பேசவில்லை. அதை கவனிக்கலையா? இன்னொரு உயிரை காவு வாங்க அதற்கு உரிமை இல்லை. நான் இதை அப்படியே விட மாட்டேன். விட்டால் இன்னும் உயிர்களை பழி வாங்கும் என்று சொல்லிவிட்டு புனித நீரை ஆனந்த் மேல் தெளித்துக் கொண்டே மந்திரங்களை ஜெபித்தார் ஜடாமுடி பெரியவர். ஆனந்தன் கூக்குரலிட்டு முடிந்தவரை கதறினான். கையெடுத்து கும்பிட்டான். ஆனால் அந்த ஜடாமுடி கொஞ்சம் கூட இரக்கம் காட்டவில்லை. சிறிது நேரத்தில் ஆனந்தின் உடம்பிலிருந்து ஒரு வெள்ளை நிற புகை மூட்டம் வெளியே வந்து அந்த குடுவைக்குள் புகுந்தது. உடனே அந்த பெரியவர் அந்த குடுவையை அதன் மூடியால் மூடி வைத்தார். அதன் வாயை சுற்றி துணியால் பெரிய கட்டும் போட்டு வைத்தார். கேட்டுக்கொள்ளுங்கள் தம்பி, இந்த கமண்டலத்தில் உள்ள நீரை நான் இங்கே வைத்து 3 நாள் பூஜை செய்ய வேண்டும். முடிவில் ஆவியின் சக்தி குறைந்துவிடும். அதற்கு பிறகு நான் இந்த புனித நீரை ஆற்றில் கலந்து விடுவேன். அது அப்படியே ஆற்றில் கரைந்து அழிந்துவிடும். அதற்கு பிறகு இந்த ஆவியால் எந்த உயிருக்கும் ஆபத்து வராது என்று சொல்லி முடித்தார் அந்த ஜடாமுடி பெரியவர்.
மூர்த்தியும் வேறு வழியின்றி அவரை எதிர்க்க துணிவில்லாமல் அமைதியாக இருந்தான். அவனுக்கு அமுதாவை நினைத்தால் பாவமாக இருந்தது. அவளது மாமனாரும் மைத்தனரும் அவளுக்கு எவ்வளவு வன்கொடுமை இழைத்திருக்கிறார்கள். ஆனந்தனுக்கு இது தெரிந்தால் செத்தே விடுவான். தம்பி, இங்கே நடந்தது ஒன்றும் உன் நண்பனுக்கு தெரியாது. அவனிடம் நீங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாது. சொன்னால் ஏற்கனவே பைத்தியம் போல இருக்கும் இவன் மீண்டும் பிரச்சனைக்குள்ளாகி விடுவான். அவனை குணப்படுத்தவே முடியாது. அதனால் கவனமாக இருங்கள் என சொல்லிவிட்டு மீண்டும் புனித நீரை எடுத்து ஆனந்த் மீது தொடர்ந்து தெளித்தார் முதியவர். கொஞ்ச நேரத்தில் தன் நிலை மறந்து போயிருந்த ஆனந்தன் மீண்டும் சுயநினைவுக்கு வந்தான். கண் விழித்து சுற்றிலும் பார்த்தான். இத்தனை நேரம் தன் மனைவி அமுதாவின் ஆவி அவனுக்குள் இருந்தது அவனுக்கு தெரியாது. அது என்ன சொல்லியது என்றும் அவனுக்கு தெரியாது. அவனுடைய மனைவி அமுதவல்லியின் ஆவி அவன் முன்னால் இருந்த குடுவைக்கு உள்ளேதான் இருக்கிறது என்றும் அவனுக்கு தெரியாது. நண்பன் மூர்த்தியும் அந்த பெரியவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் மூர்த்தியின் மனம் நிம்மதி அடையவில்லை. ஏதாவது செய்தாக வேண்டுமே என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான். அப்பொழுது பெரியவர் ஆனந்தனை பார்த்து, தம்பி, உன் மனைவி முக்தி அடையாமல் ஆவியாய் அழந்து கொண்டிருக்கிறார். நீ அவள் எரித்த பின் கிடைத்த எரித்த சாம்பலை ஆற்றில் கரைத்து விட்டாயா இல்லையா என்று கேட்டார். இல்ல சாமி, நான் இருந்த கவலையில எல்லாமே மறந்துவிட்டேன். இன்னும் சாம்பலை வாங்க கூட இல்லை. உடனே அதை வாங்கி கரைத்து விடுகிறேன் சாமி என்று சொன்னான். நீ அதனை செய்ய வேண்டாம். சுடுகாட்டில் போய் அந்த சாம்பலை வாங்கி கொண்டு இங்கே வா. நான் அதை இந்த புனிதருடன் கலந்து வைத்து போய் 3 நாட்கள் பூஜை செய்து பின்னர் நானே ஆற்றில் கரைத்து விடுகிறேன். அதற்கு பிறகு உன் மனைவி சாந்தி அடைந்து நிம்மதியாக மேல் உலகை அடைவாள். சரி, இப்ப நீ போய் அந்த சாம்பலை வாங்கி கொண்டு வா என்று கேட்டுக்கொண்டார். உடனே 2 பேரும் அந்த குடிலை விட்டு அகன்றனர். தாமதம் ஆகிவிடக்கூடாது என்று நினைத்து கொண்ட 2 பேரும் நேராக சுடுகாட்டுக்கு சென்றார்கள். மூர்த்தி வெளியில் நின்று கொண்டு ஆனந்தனை மட்டும் உள்ளே அனுப்பினான். ஆனந்தன் அங்கு எரியூட்டும் வெட்டியனிடம் நேராக சென்றான். ஐயா, என் மனைவியின் சாம்பலை நான் வாங்க மறந்து விட்டேன். நீங்கள் எடுத்து வைத்திருக்கிறீர்கள் அல்லவா என கேட்டான். இங்கேதான் இருக்கிற தம்பி, ஏன் தன்னால நீங்க வந்து சாம்பலை வாங்க வரவில்லை என்று கேட்டார். ஐயா, என் மனைவி இறந்த துக்கத்தில் ஒரு பைத்தியம் போல இருந்து விட்டேன். இப்பொழுது என் தம்பியும் ஆஸ்பத்திரியில சாக கிடக்கிறான். எனது மனசே சரியில்லை. அதனால்தான் இங்கே வர தாமதமாகிவிட்டது என்றான் ஆனந்த். பரவாயில்ல தம்பி, இதோ கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு சின்ன பானையில் எடுத்து வைத்திருந்த சாம்பலை கொடுத்தார். அதை பார்த்தவுடன் ஆனந்துக்கு கண்ணீர் வந்தது. தம்பி, உங்களிடம் ஒரு விஷயத்த சொல்ல வேண்டும் தம்பி. அன்று உங்கள் மனைவி உடலை நான் எரித்துக் கொண்டிருக்கும் பொழுது உங்கள் மனைவி ஆவியாக வந்து என் குழந்தையை ஆக்கிரமித்துக் கொண்டாள். அந்த குழந்தை மூலம் என்னிடம் என்னவோ சொல்ல முயற்சித்தாள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. 2 நாள் முன்பாக அதே ஆவி மீண்டும் என் மனைவியை பிடித்துக்கொண்டு என்னிடம் முழு விவரத்தையும் கூறியது. அதை கேட்ட நான் அதிர்ந்து போய்விட்டேன். நீங்க இப்போ சொன்னீர்களே உங்க தம்பி சாக கிடக்கிறான் என்று. உங்கள் தம்பிக்கு சரியான தண்டனை தான் கிடைத்திருக்கிறது. அவன் சாவதுதான் நல்லது தம்பி. உங்கள் மனைவியின் ஆவி என்னிடம் தெரிவித்த விஷயத்தை நான் உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று உங்கள் மனைவியின் ஆன்மா என்னிடம் கேட்டுக்கொண்டாள். அவள் என்ன சொன்னாள் என்பதை முழுவதையும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்க தம்பி. அதற்கு பிறகு அந்த வெட்டியான் அந்த ஆவி தன் மனைவியின் மூலம் சொன்ன அத்தனை உண்மைகளையும் புட்டு புட்டு ஆனந்திடம் சொல்லிவிட்டார். அதை கேட்ட ஆனந்தின் ரத்தம் கொதித்தது. அதற்கு பிறகு அவரிடம் இருந்த சாம்பலை வாங்கிக் கொண்டு வேகமாக நண்பன் பக்கம் வந்தான். மூர்த்தி அந்த குடிலில் அந்த பெரியவர் என்ன சொன்னார்? நான் மூச்சையாகி உணர்வு இல்லாத சமயத்தில் அங்க ஏதோ நடந்திருக்கிறது. உன் முகத்தை பார்த்தாலே தெரிகிறது. எனக்கு எல்லாம் தெரியும். என் மனைவியின் ஆவி வந்து அந்த வெட்டியனிடம் எல்லாம் சொல்லி இருக்கிறது. நீ ஏன் அதை என்னிடம் மறைத்தாய் என ஆனந்த் மூர்த்தியிடம் சட்டையை பிடித்துக் கொண்டு கோபமாக கேட்டான். இல்ல நண்பா, அந்த பெரியவர் உன்னிடம் எதையும் சொல்லக்கூடாது என்று என்னிடம் கேட்டுக்கொண்டார். ஆனால் நான் உன்னிடம் எதையும் மறைக்க விரும்பவில்லை. நீ இப்பொழுது வெளியே வரும்போது எல்லாம் உன்னிடம் சொல்லலாம் என்றுதான் காத்து கொண்டிருந்தேன். ஆனால் உனக்கு இப்பொழுது பாதி தெரிந்து விட்டது. மேலும் உன் மனைவி சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்லுகிறேன். அவள்தான் உன் தம்பியையும் சாகடித்து தன் பழியை தீர்த்து கொண்டாள். மூர்த்தி எல்லா விஷயத்தையும் விவரமாக சொன்னான். ஆனந்தனுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. மூர்த்தி அவனை சமாதானப்படுத்தினான். பிறகு நண்பனிடம் விட பெற்றுக் கொண்டு நேராக ஆஸ்பத்திரிக்கு தம்பியை பார்க்க ஓடினான். அங்கே ஆஸ்பத்திரி வாசலில் அம்மா அழுது கொண்டிருந்தாள். ஆனந்தனை பார்த்ததும் அம்மா ஓடி வந்து அவனை கட்டிப்பிடித்து கொண்டாள். உன் தம்பி செத்து போயிட்டான்டா, நம்மளை விட்டுட்டு போயிட்டான்டா என்று அழுதாள். அதை கேட்டவுடன் ஆனந்தன் உள்ளுக்குள் சந்தோஷம் அடைந்தான். அம்மாவிடம் காட்டிக்கொள்ளவில்லை. இருந்தாலும் இறந்த தம்பியின் உடலை பார்த்து விட்டு வரலாம் என்று ஆஸ்பத்திரிக்கு உள்ளே சென்றான். அங்கே அவன் தம்பியின் உடல் முழுவதையும் வெள்ளை துணியால் மூடி வைத்திருந்தார்கள். கோபத்தை அடக்கிக் கொண்டு சிறிது நேரம் பார்த்து விட்டு வெளியேறினான். அன்று சாயங்காலமே தம்பியின் ஈமக்கரை எல்லாம் முடிந்தது. அவனது இறந்த பிரேதத்தை மயானத்துக்கு கொண்டு போய் எரித்தார்கள். சடங்குகள் எல்லாம் முடிந்த பின் அனைவரும் வீட்டுக்கு திரும்பி வந்தார்கள். ஆனந்தனும் அங்கே வந்தான். அப்போது அவனுடைய அப்பா கோபத்தில் அவன் அருகில் வந்தார். எதுக்குடா இங்க வந்த? தம்பி செத்துட்டான்னு சந்தோஷமா பார்க்க வந்தியா? வெளியே போ, இந்த பக்கமே வராது என்று சொல்லிவிட்டு பாய்ந்து அவனை அடிக்க கையை ஓங்கினார். உடனே அவன் அப்பாவின் கையை தடுத்து பிடித்து, சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எனக்கு எல்லாம் தெரிந்து விட்டது. நீயும் தம்பியும் சேர்ந்துதானே என் மனைவியை கொன்றீர்கள். நீ ஒரு கேடு கெட்ட மிருகம். உயிர் வாழ்வதற்கு தகுதியற்றவன். உன்னை போலீஸ்ல பிடித்து கொடுத்துதான் மறுவேலை கோபமாக சொன்னான் ஆனந்த். உடனே அவன் அப்பா அவனை அடித்து கீழே தள்ளினார். ஆமாண்டா, நான் தான் கொலை செய்தேன். இந்த 2 கைகளால தான் அவன் கழுத்தை நெரிச்சு கொன்னேன்.
தொலையட்டும் அந்த நாய். நீ எங்க வேணும்னாலும் போய் சொல்லு. ஏன் போலீஸ் கிட்ட கூட போய் சொல்லு. என்ன ஒன்றும் பண்ண முடியாது. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் என திமிராக பதில் சொன்னார். ஆனந்த் செய்வது அறியாமல் கண்ணீர் விட்டுக்கொண்டே கோபத்துடன் அங்கிருந்து சென்றான். அவனால் தன்னுடைய அப்பாவை எதிர்த்து சண்டை போட முடியவில்லை. உடனே ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்தான். அவன் கையில் அமுதாவின் சாம்பல் இருந்தது. சாம்பலை பார்த்ததும் அவன் துக்கம் மேலும் கூடியது. அதே சமயம் தன்னுடைய அப்பாவை நினைத்து கோபமும் வந்தது. தன்னுடைய கையில் இருந்த சாம்பல் நிறைந்த குடுவையை அமுதாவாக நினைத்துக் கொண்டு, அமுதா, என்னை மன்னித்து விடு. நான் ஒரு கையாலாகாதவன். உனக்கு நடந்த கொடுமைக்கு என்னால் பழி வாங்க முடியவில்லை. நீ என் தம்பியை பழிக்கு வழி வாங்கியதில் எனக்கு முழு திருப்தி, சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. ஆனால் என்னுடைய அப்பா உன்னை கொன்றவர் தப்பிவிட்டார். நீதான் அவரை கொன்று பழித்திருக்க வேண்டும். அவர் இந்த உலகத்தில் வாழ தகுதியற்றவர். அமுதா, நீ எப்படியாவது அதை செய் அமுதா என குடுவையில் இருந்த சாம்பலை எடுத்து நெற்றியில் பூசிக்கொண்டான். அடுத்த நொடி அவன் உடம்புக்குள் ஏதோ ஊடுருவியது போல் இருந்தது. துவண்டு போன அவன் உடம்புக்குள் ஏதோ புத்துயிர் கிட்டியது போல இருந்தது. அவன் மூளைக்கு ஏதோ புது ஐடியா கிட்டது. அமுதா, என் உயிரே, இதோ நான் வருகிறேன். கண்கள் சிவக்க தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான் ஆனந்த். அந்த புதிய யோசனை அவன் தலையில் உதித்ததும் சந்தோஷத்தில் அவன் உள்ளம் புதுகளித்தது. இது நடந்தால் நல்லது என்று நினைத்துக் கொண்டான். உடனே சாம்பலிருந்த குடைவை எடுத்துக்கொண்டு வேகமாக அந்த பெரியவர் இருக்கும் குடிலுக்கு போனான். அங்கே அந்த ஜடாமுடி பெரியவர் சமாதியின் முன் உட்கார்ந்து ஏதோ ஜெபித்துக் கொண்டிருந்தார். இவன் வருவதை அறிந்ததும் விழித்துக் கொண்டார். வாங்க தம்பி, வாங்க, சாம்பலை கொண்டு வந்தீங்களா என பெரியவர் கேட்டார். ஆமாயா, நீங்க சொன்ன மாதிரி கொண்டு வந்துட்டேன் என்றான் ஆனந்த். அதை கொடு. இந்த குடுவையில் உள்ள தண்ணீரோடு கலந்து பூஜை செய்துவிட்டு அந்த தண்ணீரை ஆற்றிலே கரைத்து விடுகிறேன். உன் மனைவி நிம்மதியடைந்து மேலுலகத்திற்கு சென்று சந்தோஷமா இருப்பாள் என பெரியவர் கையை நீட்டினார். அவர் கையில் சாமலிருந்த குடுவையை கொடுத்தான் ஆனந்த். ஐயா, எனக்கு ஒரு ஆசை, என்னுடைய கடைசி ஆசையும் கூட. என் அன்புக்குரிய மனைவியின் சாம்பலை நானே ஆற்றில் கரைத்து விடுகிறேன். அந்த புனித நீரையும் என்னிடம் கொடுத்து விடுங்கள். அதை நான் சாம்பலுடன் சேர்த்து நானே கரைத்து விடுகிறேன். அப்பொழுதுதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். அவளும் முக்தி அடைவாள். தயவு செய்து அந்த சாம்பலையும் புனிதமான நீரையும் என்னிடம் கொடுங்க ஐயா என்றான் ஆனந்த். தம்பி, அது முடியாத காரியம் தம்பி. இது ரொம்ப புனிதமான நீர். இந்த குடுவையை நீர் திறந்தால் உனக்கு பிரச்சனைகள் கொடும். அதை உன்னால் சமாளிக்க முடியாது. ஆன்மாவும் சாந்தி அடையாம இங்கே சுற்றி திரியும் என்று பெரியவர் மறுத்தார். ஐயா, என் மனைவியின் ஆன்மா நிச்சயம் சாந்தி அடையும். என் கையால் இந்த புனித நீரையும் சாமலையும் கலந்து ஆற்றில் விட்டால் அவள் நிச்சயம் சந்தோஷப்படுவாள். அவள் முக்தி அடைந்து நிச்சயம் இறைவனடி சேர்வாள் ஐயா. இது என் கடைசி ஆசை ஐயா. இந்த காரியத்தை என் மனைவிக்காக நான் என் கையால செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அவளும் அதைத்தான் விரும்புவாள் ஐயா என்று சொல்லிவிட்டு பெரியவரின் காலில் விழுந்து கும்பிட்டான். கடைசியில் பெரியவர் மனமுருகி, சரிப்பாம், நீயே கொண்டு கவனமா கரைத்து விடு. எங்கேயும் சிந்திவிடக்கூடாது. நான் இந்த கமண்டலத்தை நன்றாக கட்டி மூடி வைத்திருக்கிறேன். போகும் வழியில் நீ இதனை எங்கேயும் திறக்கக்கூடாது. நீ ஆற்றங்கரைக்கு போய் சாம்பல் நிறைந்த குடுவையை திறந்து அதனுடன் இந்த மூடி இருக்கும் கமண்டலத்தை திறந்து அதில் உள்ள புனித நீரை சாம்பலுடன் கலந்து ஓடுகின்ற ஆற்று நீரில் கொட்டிவிடு. ஒரு நொடியும் தாமதிக்க கூடாது. சாம்பலை கலக்கிவிட்டு உடனே ஆற்றில் கலந்து விடு. ரொம்ப கவனம் தம்பி என பெரியவர் எச்சரித்துவிட்டு குடுவையையும் கமண்டலத்தையும் அவன் கையில் கொடுத்தார். ஆனந்த் மிகவும் சந்தோஷம் அடைந்தான். பெரியவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். நேராக வீட்டுக்கு வந்தான். கதவை மூடிக்கொண்டான். அந்த குடுவையை வீட்டில் இறைவன் படத்தின் முன்னால் வைத்து வணங்கினான். கமண்டல நீரையும் பக்கத்தில் வைத்தான். அவன் இறைவனை பார்த்து கும்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது அந்த புனித நீர் நிறைந்த அந்த கமண்டலம் தானாகவே ஆடியது. அதன் உள்ளேதான் அமுதவெளி நாவி அடைக்கப்பட்டு இருந்தது. கமண்டலத்தில் உள்ள அடைக்கப்பட்டிருக்கும் தன்னை தன் கணவன் திறந்து விடுதலை அளிக்கப் போகிறான் என்ற சந்தோஷத்தில் தான் அந்த கமண்டலம் ஆடியது. அது கண்கூடாக ஆனந்தனுக்கு தெரிந்தது. அந்த கமண்டலத்தை எடுத்து முத்தம் கொடுத்தான். நெஞ்சோடு வைத்து அணைத்துக் கொண்டான். அது அவன் கையில் இருக்கும் பொழுதே துடித்தது. உடனே கமண்டலத்தின் மூடி இருந்த துணியை எடுத்து தூரமாக வீசினான். அதற்கு உள்ளே இருந்த புனித நீரில் அமுதாவின் சாம்பலை கலக்கினான். அதை எடுத்துக்கொண்டு அமுதவள்ளி கொல்லப்பட்ட அறைக்கு கொண்டு போய் அந்த அறை முழுவதும் அந்த தண்ணீரை தெளித்தான். அப்பொழுது அவனை ஆச்சரியம் படிப்படி அவனுடைய மனைவி அமுதவள்ளியின் ஆவி உருவம் அவன் முன்னால் தோன்றியது. அது அவனை பார்த்து புன்னகை பூத்தது. மெதுவாக ஆனந்தன் அருகே வந்து அவனை தழுவி கொண்டது. அதை ஆனந்த் உணர முடிந்தது. அமுதா, என் கண்ணே, நீ வந்து விட்டாயா? உனக்கு விடுதலை கிடைத்து விட்டது அமுதா. உன் இஷ்டம் போல் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய். யாரை பழிவாங்க வேண்டுமோ அதை உடனே பண்ணு. நானும் அதற்காகத்தான் காத்திருக்கிறேன். போ அமுதா, போ என உடனே உன் வேலையை ஆரம்பி என்றான் ஆனந்த். அவன் சொல்ல முடித்தவுடன் அவனை விட்டு விலகிய அமுதாவின் ஆவி ஒரு வெள்ளை புகை மண்டலமாக மாறியது. படு வேகத்துடன் அந்த அறைக்குள்ளே சுற்றி சுற்றி வந்தது. அதிலிருந்த ஜன்னல்களும் படப்படவென்று அடித்தன. உள்ளுக்குள்ளே ஒரு பூகம்பமே உண்டானது போல் இருந்தது. அதை பார்த்து கொண்டிருந்த ஆனந்த் திகைத்து போய் நின்றான். ஆவியின் அட்டகாசம் தாங்க முடியவில்லை. அது கோபத்தின் உக்கிரத்தில் இருந்தது. அறையில் இருந்த பல்புகள் உடைந்தன. சுவரில் மாட்டி வைத்திருந்த போட்டோக்கள் கீழே விழுந்து உடைந்தன. பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த ஆனந்தின் தலை சுற்றியது. அதற்கு மேல் அவனால் நிற்க முடியாமல் தன்னிலை இழந்து மயங்கி கீழே சாய்ந்தான். அடுத்த நொடி கதவு பட்டார் என்று திறக்கும் சத்தம் கேட்டது. வீட்டுக்குள்ளே சுற்றி கொண்டிருந்த அந்த வெள்ளை புகை மூட்டம் புயல் வேகத்தில் கதவு வழியாக வெளியே பாய்ந்தது.
காற்றிலே அது மறைந்தது. இரவு மணி 11. ஆனந்தின் அப்பா குருநாதன் வீட்டில் எல்லோரும் அமைதியாக தூங்கிக் கொண்டு இருந்தார்கள். குருநாதன் ஒரு கட்டிலும் அதற்கு கீழே பாய் போட்டு அவர் மனைவி மங்களவல்லியும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். குருநாதன் பெரிதாக குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். மனைவி தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தாள். அவளுக்கு தன் மகன் இறந்துவிட்டால் துக்கம் மனதை அடைத்துக் கொண்டிருந்தது. வெளியே காற்று வித்தியாசமாக ஓலமிட்டு வீசியது. அப்பொழுது திறந்திருந்த ஜன்னல் வழியாக ஒரு மின்னல் கீற்று போல் ஒரு ஒளி உள்ளே பாய்ந்து வந்தது. அதை பார்த்த மங்களவெளியின் கண்கள் கூசியது. அந்த ஒளி நேராக படுத்துக் கொண்டிருந்த குருநாதன் அருகில் நின்ற பின் அப்படியே ஒரு பெண்ணின் உருவமாக மாறியது. அது அமுதாவின் ஆவிதான். கண்கள் இரண்டிலும் அனல் பறக்க குருநாதன் முகத்தை கோபத்தில் பார்த்தது. அவனை பழித்திருத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் அமுதாவின் ஆவி தள்ளப்பட்டிருந்தது. அடுத்தபடியாக அது மெதுவாக நகர்ந்து மங்களவழியின் முன்னால் வந்து நின்றது. மங்களவழி சரியாக தூக்கம் வராமல் இருந்ததால் புரண்டு கொண்டிருந்தாள். திடீரென்று கண் விழித்த அவள் ஒரு கணம் விக்கித்து போய் பார்த்தாள். அவன் முன்னால் ஒரு வெண்மையான புகை மூட்டம் அசைந்து கொண்டிருந்தது. அதை பார்த்து பயந்து கத்தி அலற அவள் வாயை திறந்தாள். அதற்கு முன்னால் அந்த புகைமூட்டம் திறந்த அவள் வாய் வழியாக அவளுடைய உடலுக்குள்ளே நுழைந்து விட்டது. உடனடியாக அவள் தன் வாயை மூடிக்கொண்டாள். அடுத்த நொடி அவள் உடம்பு சிலிர்த்தது. கண்களை அகலமாக விரித்து அங்கேயும் இங்கேயும் பார்த்தாள். தன் கைகளை தரையில் ஊனாமல் எழும்பி ஒரு கொடிமரம் போல நேராக நின்றாள். நேராக நின்று கொண்டு கழுத்தை மட்டும் திருப்பி அருகில் கட்டிலில் படுத்துக் கொண்டிருக்கும் தன் கணவன் குருநாதனை பார்த்தாள். அவன் புல் போதையில் தன்னிலை இழந்து படுத்துக் கொண்டிருந்தான். உடனே தன் தலையில் முடித்து வைத்திருந்த கொண்டை அவிழ்த்து முடியை பரவவிட்டாள். ஆவி உள்ளே புகுந்ததால் மங்களவல்லியின் பலம் பல மடங்கு கூடியிருந்தது. கணவன் படுத்திருக்கும் கட்டிலை நெருங்கினாள். அது தேக்கு மரத்தினால் செய்யப்பட்ட கனம் பொருந்திய பெரிய கட்டில். அதை பொதுவாக 4 பேர் சேர்ந்துதான் தூக்குவார்கள். ஆனால் மங்களவல்லி தன்னுடைய ஒரு கையால் அந்த கட்டிலை தூக்கி தலைகீழாக சரித்து போட்டாள். ஒரு மரம் போல் நின்று கொண்டு கீழே கிடந்த தன் கணவனை கொடூரமாக பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென கீழே விழுந்த அதிர்ச்சியால் கண் விழித்தான் குருநாதன். தன்னை எங்கு தூக்கி எறிந்தது போல் தெரிந்தது அவனுக்கு. இருட்டில் ஒன்றும் தெரியவில்லை. அவனுக்கு மேல் ஏதோ ஒரு பாரம் இருந்து கொண்டு அழுத்தியது போல் இருந்தது. வலி தாங்க முடியாமல் கத்தினான். கடைசியில் தன்மேல் அந்த கனம் பொருந்திய கட்டில் விழுந்து அழுத்திக் கொண்டு இருக்கிறது என்று புரிந்தது. என்னதான் அவன் பலம் பொருந்திய பயில்வான் போல இருந்தாலும் அந்த கட்டிலை அவனால் தூக்க முடியவில்லை. அதே சமயம் திடீரென்று மங்களவல்லி அந்த கட்டிலின் மேல் ஏறி நின்று மேலும் கீழும் குதித்தாள். கீழே மாட்டிக்கொண்டிருந்த குருநாதன் மூச்சு விட முடியாமல் திணறினான். அந்த இருட்டில் தன்மேல் கட்டில் எப்படி விழுந்தது என்று அவனுக்கு புரியவில்லை. இப்பொழுது கட்டில் மேல் யாரோ ஏறி நின்று குதிப்பது மட்டும் நன்றாக அவனுக்கு புரிந்தது. தன் 2 கைகளாலும் கட்டிலை தூக்க முயன்றான். ஆனால் பக்கவாட்டில் ஒரு இன்ச்சு கூட புரள முடியவில்லை. கட்டில் வேறு அவன் மூக்கை அழித்துக் கொண்டிருந்தது. ஈன குரலில் கத்தினான். கட்டிலின் மேல் குதித்து குதித்து கட்டிலை கீழ் நோக்கி அழித்துக் கொண்டிருந்த மங்களவல்லி சத்தம் போட்டு கொடூரமாக சிரித்தாள். கீழே கத்தக்கூட முடியாமல் கட்டிலின் கீழே மாட்டிக்கொண்டிருந்தவனுக்கு தன் மனைவி மங்களவல்லியின் பயங்கரமான சிரிப்பு சத்தம் அதிர்ச்சியை அளித்தது. திகிலின் உச்சத்துக்கே சென்றான் அவன். அவனுடைய விலா மற்றும் மார்பு எலும்புகள் முறியும் சத்தம் அவனுக்கே கேட்டது. கடைசியில் மூச்சு விடுவதை நிறுத்தினான். உயிர் அவனை விட்டு பிரிந்தது. தன்னுடைய கணவன் இறந்துவிட்டான் என்று தெரிந்த பிறகு மங்களவல்லி தன் ஒற்றை கையால் மீண்டும் கட்டிலை தூக்கி நேராக போட்டாள். அங்கே கீழே அவனுடைய கணவன் உயிரற்ற உடல்தான் இருந்தது. அவன் செத்து கிடந்தாலும் கோபம் தணியாத மங்களவல்லியின் உடம்புக்குள் இருந்த அமுதாவின் ஆவி அவன் மார்பில் மேல் ஏறி அவனை மிதி மிதி என்று மிதித்தது. அவன் முகத்தில் காரி துப்பினால் மங்களவல்லியின் உடம்புக்குள் இருந்த அமுதா. சாவுடா, சாதி வரி பிடித்த ஈன பிறவியே, நீ உயிரோடு இருப்பது இந்த உலகத்திற்கு நல்லதல்ல. இன்றோடு உன் குடும்பத்திற்கு விடுதலை. சீ, எலும்பி போடா நரகத்திற்கு. அங்கே கொதிக்கும் எண்ணெயில் கொப்பர உனக்கு காத்திருக்கிறது. உன்னை வறுத்து எடுப்பார்கள். உனக்கு இதுதான் முடிவு என கொக்கரித்தாள் மங்களவல்லி. அதோடு நிற்காமல் வீட்டில் இருந்த ஸ்டோர் ரூமுக்கு ஓடினாள். அங்கிருந்த பெரிய தாம்பு கயிறை கொண்டு வந்தாள். தன் கணவரின் கழுத்தில் சுருக்கு போட்டு மாட்டினாள். அப்படியே குருநாதரின் உயிரற்ற உடலை கயிற்றோடு சேர்த்து தூக்கி மேலே ஓடிக்கொண்டிருந்த ஃபேன் கம்பியில் மாட்டி இழுத்தாள். நாக்கை துருத்தி கொண்டு அந்த கயிற்றில் தொங்கினான் குருநாதன். அவனை பார்த்து சிரித்தாள் மங்களவல்லி. சிரித்துக் கொண்டிருக்கும் பொழுதே மயங்கி விழுந்தாள். அவள் உடம்பிலிருந்து ஒரு கரும் புகை வெளியேறியது. கூக்குரலிட்டு கொண்டு அந்த ரூமுக்குள்ளே சுற்றி சுற்றி வந்தது. அடுத்த நொடி திறந்திருந்த ஜன்னல் வழியாக பெரும் சத்தத்துடன் வெளியேறியது அந்த புகை. காலை மணி 6 ஆனது. பூட்டப்பட்டிருந்த வீட்டுக்குள் இரவு மயங்கி விழுந்த ஆனந்தன் காலை வரை அப்படியே அதே இடத்தில் கிடந்தான். அவன் வீட்டின் கதவை யாரோ தட்டினார்கள். அப்பொழுதுதான் கண் விழித்தான். சுதாரித்துக் கொண்டு எழும்பி கதவை திறந்து வெளியே வந்து பார்த்தான். ஆனந்தா, உன் அப்பா தூக்கு போட்டு இறந்து விட்டார். அந்த வீடே அல்லோலோ கல்லோலோ பட்டு கொண்டிருக்கிறது. நீ உடனே உன்னுடைய அப்பா வீட்டிற்கு போ. உன்னுடைய அம்மா பைத்தியம் பிடித்தது போல் புலம்பிக் கொண்டிருக்கிறார். வந்தது அவனுடைய நண்பன் மூர்த்தி. இல்ல மூர்த்தி, எனக்கு என் அப்பா பார்க்கவே விருப்பம் இல்ல. ஒன்றும் அறியாத என் மனைவியை கொன்ற படுபாவி அவர். அந்த மிருகம் எப்படி வேணாலும் செத்து போகட்டும். எனக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாது. அவருடைய ஈமக்கிரைகளை கூட நான் கலந்து கொள்ள மாட்டேன் என ஆனந்த் கோபத்துடன் பேசினான்.
ஆனந்தம், என்ன இருந்தாலும் அவர் உன் அப்பா. அவர் போனால் போகட்டும். உங்க அம்மாவுக்கு நீ ஆறுதல் சொல்ல வேண்டாமா? இப்போது உன் அம்மாவுக்கு நீ மட்டும்தான் இருக்கிறாய். போ, ஒரு முறை பார்த்துவிட்டு வா என்றான் மூர்த்தி. ஆனந்துக்கு உள்ளூர் சந்தோஷமாக இருந்தது. அவன் நினைத்தது போல் அவன் மனைவி அமுதா தன் அப்பாவை பழிங்கு வாங்கிவிட்டாள். அவன் தூக்கு போட்டுக் கொண்டதுக்கு அமுதாதான் காரணமாக இருக்கும். அமுதா, என் உயிரே, இப்போது உனக்கு சந்தோஷம்தானே? இப்போது உன்னுடைய தூய ஆன்மா சாந்தி அடைந்து இறைவனடியை சேரும் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். ஆனந்த் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். 10 நிமிஷத்தில் தன்னை தயார்படுத்திக் கொண்டு வேகமாக தன்னுடைய அம்மாவின் வீட்டிற்கு சென்றான் ஆனந்த். அங்கே அம்மா கிடத்தப்பட்டிருந்த தன் கணவன் குருநாதன் பிரேதத்தின் அருகில் தலைவிரி கோலமாக இருந்து கொண்டு அழுது கொண்டு இருந்தாள். பைத்தியம் போல் சத்தம் போட்டு புலம்பிக் கொண்டு இருந்தாள். அவளுக்கு ராத்திரி நடந்தது ஒன்றும் தெரியாது. ஆனந்த் அம்மாவின் அருகில் இருந்து கொண்டு வந்து அவளை சமாதானப்படுத்த முயற்சித்தான். அம்மா ஆனந்தனை கட்டிப்பிடித்து அழுது தீர்த்தாள். பிறகு ஆனந்தன் வெளியே வந்தான். வெளியே நிறைய பேர் துக்கம் விசாரிப்பதற்காக வந்திருந்தார்கள். அவன் சார்ந்த சமூகத்தின் தலைவர் முத்துசாமியும் வந்திருந்தார். அவர் கழுத்தில் பெரிய கட்டு போடப்பட்டிருந்தது. கையும் வாயும் ஒரு பக்கமாக போனிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் கையும் தலையும் தன்னிச்சையாக ஆடிக்கொண்டிருந்தது. அவர் ஏதோ கொடிய நோயால் வெகுவாக பாதிக்கப்பட்டிருந்தது போல இருந்தது. ஆனந்த் அவர் அருகில் வந்தான். ஒரு ஏளன சிரிப்புடன் அவரை பார்த்து, என்னாச்சு ஐயா உங்களுக்கு? கழுத்தில் இவ்வளவு பெரிய கட்டு போட்டு இருக்கிறீர்கள் என ஆனந்த் வினாவினான். தம்பி, இவருக்கு ஸ்ட்ரோக் வந்துவிட்டது. அதற்கு மேல் இவருடைய தொண்டையில் கேன்சர் வந்திருக்குது. இவரால் இப்பொழுது பேச முடியாது. இனி எப்பொழுதுமே பேச முடியாது என்று டாக்டர் சொல்லிவிட்டார் என பக்கத்தில் இருந்தவர் சொன்னார். எல்லாம் கர்மா. இவர்தான் அந்த ஜாதி வெறி பிடித்த சமூக தலைவரே. நான் வேறு ஒரு ஜாதி பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டேன் என்று எங்கள் குடும்பத்தை இந்த சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைத்தவர் இவர்தானே. கர்மா எப்படியெல்லாம் மாற்றி படைக்கிறது பாத்தீங்களா? அடுத்த ஜாதி மீது வன்மத்தை கக்கிய உங்கள் வாயை எப்பொழுதும் பேச முடியாதபடி கடவுள் தண்டனை கொடுத்து விட்டார். இனியாவது திருந்துங்கள். உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும் தலைவரே. என்னுடைய மனைவி அமுதவல்லி பிறந்த அதே சமூகத்தில் இருந்து நான் இன்னொரு பெண்ணை தேர்ந்தெடுத்து கல்யாணம் செய்து கொள்வேன். அந்த பெண்ணுடன் இதே வீட்டில் இருந்து உங்கள் முன்னால் வாழ்ந்து காட்டுவேன். அப்பொழுதுதான் என் மனைவியின் ஆன்மா சாந்தி அடையும். உங்களை போன்றவர்களுக்கு நான் கொடுக்கும் சாட்டையடையும் அதுதான் என சொல்லிவிட்டு கெத்தாக தலை நிமிர்ந்து நடந்தான் ஆனந்தன். நன்றி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி பார்க்கணும்னா நம்ம வாய்ஸ் ஆப் கேலக்சியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.